சமைக்கணும் ஒரு விஷயம் விட்டு போயிட்டு காலையில 13 பாசுரங்களை 13 திருமொழி அனுக்கிரகம் பண்ணின. அதுல வேதனையோடு இருந்தது. கடைசியில பகவான் அனுக்கிரகம் பண்றது அது 14வது திருமொழி. பகவான் எதுக்கு இந்த ஆண்டாள் இவ்வளவு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப அதற்கு பதிலா நம்ம பார்த்தோம், அப்படி அந்த ஜீவன்கள் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வைகுண்டத்துக்கு போக முடியாது. அப்ப 5 படி இருக்கு, 5 படி கடந்தா மாத்திரமே வைகுண்டம் போக முடியும். அதுல முதல் படி எல்லாம் ஞானத்தை சம்பாதிக்கணும். அந்த ஞானத்தை சம்பாதிச்சு 2வது படி பக்திக்கு போகணும். அந்த பக்தியில ஞானத்தை சம்பாதிச்சு வச்சு இது ஒரு கைங்கரியம் பண்ணி நம்ம பக்தியை காட்டுக்கிறோம். அந்த பக்தி சரியா அப்படின்னா அந்த பக்தி பரபக்தியில கொண்டு போய் விடணும். பரபக்தினா அந்த பகவானு திவ்யமங்கல விக்கிரகத்துல சேவிக்கணுங்கிற ஒரு துடிப்பு வரணும். அவரையே பார்த்துட்டு இருக்கணும். அந்த விக்கிரகத்து மேல ஆசை வரும். அப்படி இருக்கிறது பரபக்தி. அப்புறமா அது தியானத்துல போய் சித்திக்கும். அந்த கண்ணுல பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் அப்படி மனசு கண்ணு மூடினாலும் அப்படி பார்க்க முடியும். Another set, another ball. Unique Soundcore open-ear earbuds. Adjustable design fits every size and shape of ears, and you can stay in the zone without tuning out the world. It feels good, sounds even better. Once you try it, you get it. Soundcore open-ear earbuds give you all-day comfort. It stays secure no matter how you move. Wear it all day. Forget it's even better. Search Soundcore open-ear earbuds now. கண்ணை திறந்தாதான் பார்க்கணும் இல்ல, கண்ணை மூடலாம அந்த பகவானை தியானிக்கிற ஸ்டேஜுக்கு ஒரு 4வது நிலை. அதெல்லாம் முடிச்சு போச்சு அப்படின்னா 5வது நிலை ஆண்டாளுடைய நிலை. இந்த நாச்சியார் திருமணி எத்த பார்த்தாலும் பகவான் மாதிரியே தெரியணும். பூப்பை பார்த்தாலும் பகவான் மாதிரி தெரியணும். அந்த பகவான் இப்போது அடையணும். அடையல அப்படின்னா வேற வழியில போயாவது அடையணும். அந்த நியமங்கள்லாம் கொஞ்சம் மாறி போயிடும். இப்ப வேணும் அது மாத்திரம்தான் இருக்க முடியாது. இது சரியா இது தப்பா அப்படிங்கிற நியமங்கள்லாம் கடந்து போய் அந்த பகவான் இப்போது அடையணுங்கிற அந்த துவரம் அப்புறம் பகவான் வைகுண்டத்துக்கு கொடுத்துருவோம். இது இந்த நிலைகளை பார்த்தோம். நீங்க ஒண்ணு ஒட்டு பொறுத்த என்ன அப்படின்னா, இந்த ஆண்டாளுக்கு அப்ப அதெல்லாம் இருந்திருக்காத முதல்ல பக்திங்கிறது அவளுக்கு இல்லாம இருந்திருக்கும் அப்படின்னா அப்படின்னு திருப்பாவே வந்திருக்காது. திருப்பாவே பெரிய பக்தி காவியம் தானே. அத்தனை பக்தியோட தானே பார்த்தேன். அப்ப ஏன் ஆண்டாளுக்கு இந்த கஷ்டம் வரணும்? இந்த நாச்சியார் திருமொழியில ஏன் இந்த ஆண்டாள் இப்படி பண்ணணும்னா, இந்த நாச்சியார் திருமொழியில தான் ஆண்டாளுக்கு பரம பக்தி வர்றது. அது வரைக்கும் பரபக்தி எல்லாம் இருந்தது ஆண்டாளுக்கு. அப்போ ஏன் பரபக்தி வரணும்? இப்ப நம்மளுக்கும் கூட அப்படித்தானே. அப்படின்னா பரமபக்தி வந்தா மாத்திரம்தான் அது உயர்ந்த ஸ்தானம். அந்த ஸ்தானம் தான் வைகுண்டம். அப்படிதான் இருக்கும். வைகுண்டம்ங்கிற லோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பகவான் அங்க இருப்பான். அவனை அளவில்லாத இந்த ஆனந்தத்தோட அவன் அனுபவிக்க முடியும். அந்த பெரிய ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல இருந்து இங்க கூட்டிட்டு போனா தானே ஆகும். அதுக்கு கொஞ்சம் மாதிரியாவது டியூன் ஆகணும் இல்லையா? இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போய் தங்கி இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு தக்காப்புல நம்ம முன்னாடி ஏற்பாடு பண்ணிட்டு போனா தானே ஆகும். அப்புறம் நம்ம பக்தியே அப்பதான் இருக்கு. இப்பதான் ஞானமே கொஞ்சம் சம்பாதிச்சிருக்கோம். அதோட கொண்டு போய் வைகுண்டத்துல வச்சுட்டா அந்த இன்பத்தை நம்மளால தாங்கவே முடியாது. அது பேரின்பமாக இருக்கும். அப்ப இந்த ஒரு படி 2வது படியில இருக்கிறவா இல்ல அந்த படியே ஏறாதவா அவளையெல்லாம் வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போய் பகவான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனால அதை அனுபவிக்க முடியாது. அவ அப்படியே தீந்தே போயிடுவான். அதனால பகவான் இந்த வழிகளை வச்சிருக்கான். நம்ம கூட டாக்டர் ஆகணும் அப்படின்னா அப்புறம் 8வது படிக்கணும், இப்ப 10வது படிக்கணும், 12வது படிக்கணும், அப்புறம் நீட் படிக்கணும், அப்புறம் MBBS முடிக்கணும், அப்புறம் MS முடிக்கணும். அப்படி எல்லாம் பண்ணாதானே நம்ம போய் நம்ம தலையை கொடுக்க முடியும். சர்ஜரி பண்றதுக்கு 8வது தான் படிச்சிருக்கோம் அப்படின்னா தலையை கொடுப்போமா? அப்ப அந்த அனுபவம் போது அதுக்கு தகுத்தா போல டியூன் ஆயிருக்கணும். அந்த பேர் இன்பத்தை அடையறதுக்கு நம்ம ரெடியா இருந்தா மாத்திரம் அங்க போக முடியும் இல்லையா? இல்லாட்டினா கஷ்டம். அதனாலேயே அந்த நிலை வர வரைக்கும் பகவான் காத்திருக்க வைக்கிறான். ஆண்டருக்கு கூட பரபக்தி எல்லாம் இருந்தது. அது பரமபக்தியா வரணும். அதோடைய காதல் இன்னும் வளரணும்னு பகவான் பார்த்தான். அதனால வரல. இது ஒண்ணும். இன்னொன்னு அப்ப அவளுக்கு பரமபக்தியே வரலையா அது வரைக்கும் அப்படின்னா அதுலதான் வருது.
நம்மாழ்வாருக்கும் கூட கடைசி சூழ்விஷம் வெடிமைகள் தான் அந்த பரமபக்தி வருது. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்ததுல ஞானம் இருந்தது. அதனால முதல் பாசுரத்திலேயே உயர்வர உயர்நலம் மயர்வர மதிநலம் அருளினா போதே பெரிய ஞானம் எல்லாம் வந்துருச்சு நம்மாழ்வாருக்கு. ஆனா மோட்சத்தை கொடுக்கல அவர். கொடுத்திருந்தாலும் முதல் பாசுரத்திலேயே கொடுத்துருக்கணும். அப்படியெல்லாம் ஞானத்துக்காக மாத்திரம் மோட்சத்தை கொடுக்கறது இல்ல. அந்த அபாவரணம் அதெல்லாம் வந்துட்டு பரமபக்திய முழுந்தது அப்படின்னா தான் வைகுண்டத்துக்கு போகும். ஆனா அதான் ஆண்டால அவன் கொஞ்சம் காத்திருக்க வைத்தான். அதையே தாங்கிறதுக்கு அந்த பொண்ணுனால இல்ல. அதனால அவ பாரித்து அந்த பரமபக்தி மேலிட்டு அவ தன்னுடைய நாசியார் திருமணியை நமக்கு ரச்சனம் பண்ணான் அப்படிங்கிற மனசுல வச்சுக்கோங்க. இது இந்த சேர்க்குது மாத்திரம் நான் சரியா சொல்லல. காலையில இந்த படிகள் சொன்னேன். இந்த ஆண்டால எதுக்கு காக்க வச்சேன் அப்படின்னா அவளுக்கு பரமபக்தி வரணும். எதுக்காக பரமபக்தி வரணுங்கிறது நான் காலையில சரியா சொல்லல. ஏன் அப்படின்னா அங்க இருக்கிற லோகம் அப்படிதான் இருக்கும், பரமபக்தியோட தான் இருக்கும். இப்ப இங்க பரமபக்தி வந்தாதான் அங்க போய் அங்க அனுபவிக்க முடியாது பகவான். நம்ம கீழ்படியில இருந்தோம்னா அங்க போய் அந்த பகவான் அனுபவிக்கிறதுக்கான யோகியதையே நமக்கு இருக்காது. நம்மளால அனுபவிக்கவே முடியாது. இது அடுத்த ஒரு கேள்வி. இப்ப இதெல்லாம் கேட்ட வழக்கு அப்ப நம்மளுக்கு இதெல்லாம் அப்ப வரும். இன்னும் இதுல எதுல இருக்கோன்னே தெரியலையே. இப்பதான் ஞானத்துல இருக்கிறோமா, முதல் படியா இல்ல அதுக்கும் கீழே இருக்கிறோமான்னு நம்மளுக்கு தெரியல. நம்மளாம் சொல்லலாம் காலேஜ் ஞானத்தை கொஞ்சம் சம்பாதிக்கிறவள் முதல் படியில இருக்கலாம்னு சொல்லலாம். அதை கொட்டி கைங்கரியம் பண்றவள் ரெண்டாவது வந்துடுவான்னு சொல்லலாம். கொஞ்சம் பரபக்தியில் இருக்கிறவங்க சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் திவ்யமங்கல விக்கிரத்து மேல ஆசை இருக்கு. எல்லா பெருமாள் போய் ஓடி சேவிக்கிறோம். திருமேனி தான் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறது. அதனால பரபக்திக்கு பக்கத்துல இந்த மூணுல அப்படியே உள்ளே அப்படி பாவி இருக்கிறோம். அங்க எங்க காலில் வச்சுட்டு அப்படி இந்த மூணுக்குள்ள சுத்திட்டு இருக்கோம். இன்னும் பரஜானம் எல்லாம் நமக்கு எல்லாம் அப்படி கண்ணு மூடுன்னு அப்படி பெருமாளோட ஸ்திதி எல்லாம் இன்னும் வரல. பரமபக்தி எல்லாம் நம்மளுக்கு வருமா அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். வரும், வராம நம்மளும் வைகுண்டத்துக்கு போக முடியாது. எப்ப வரும் அப்படின்னா அதுக்காக தான் ஆச்சாரிய சமாசனம் பண்ணுது. எதுக்கு அப்படின்னா அந்த பரபக்தியை நாம் நம்முடைய காலத்தோட இறுதியில பகவான் அனுகிரகம் பண்றோம். ஏன்னா ஆண்டாளுக்கெல்லாம் அது இருந்தது, நம்மளுக்கு அதெல்லாம் வராது. நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா பரஜானத்து வரைக்கும் போலாம். பரபக்தியில இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி கண்ண மூட்டோம்னா பகவான் பார்க்கிற அளவுக்கு பரஜானத்து வரைக்கும் போல. பரமபக்திகள்லாம் நம்ம போகவே மாட்டோம். போடக்கூடாதுங்க. ஆண்டாளுடைய ஸ்திதியெல்லாம் நம்மளுக்கு வராது. எதை பார்த்தாலும் பெருமாளுடைய ஞாபகம் எல்லாம் பெரும்பாலும் வராது. யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு எங்காவது இருக்கலாம், நம்மளுக்கு வராது. அதுக்காக தான் நம்மளுக்கு ஆச்சாரிய சரணாகதி இல்லாட்டி நம்மளே பண்ணியிருப்போமே. அப்ப அது வராதனால நம்ம ஆச்சாரியனுக்காக நம்மளுக்கு அனுகிரகம் பண்றோம். If you are sleeping in a position like this, you are wrecking your body and your breathing. Chronic neck pain happens when your cervical spine is repeatedly misaligned during sleep, creating tension and inflammation that prevents proper muscle recovery and healing. While it may only result in morning stiffness, the hidden dangers are far greater than you think. Over 54 million Americans suffer from chronic neck pain, but only 20% address the root cause, and even fewer do something about it. Meanwhile, they continue to develop health problems that can gradually destroy their lives. From chronic pains, hormonal disruption, weight gain to cognitive decline, and even depression. If you care about your health and future, there is one simple way to reduce these risks. Introducing Darila Ergo, an ergonomic pillow designed to improve your sleep and reduce neck pain by providing the head and neck support needed to maintain proper spinal alignment and posture. Here are 7 excellent reasons you should replace your regular pillow with Darila. 1. Tuck neck correction. If your neck is bent and your chin points at your collarbone when you lie on your pillow, you strain your cervical spine and compress vital nerves. Darila's curved shape automatically corrects this by keeping your neck in neutral alignment and letting your spine maintain its natural curve. 2. Support in any sleeping position. Other ergonomic pillows can improve your neck alignment, but only when lying on your back. They become ineffective when you turn on your side or lay on your stomach. Some can even worsen neck strain, but Darila is shaped for all positions, providing comfort and support for side and stomach sleepers. 3. Shoulder support. Poor shoulder or upper body posture can create tension in your neck and trapezius muscles. This tension may cause referred pain or trigger points that radiate up into your neck and head. Unlike regular pillows, Darila acknowledges shoulder comfort by allowing them to unwind and stretch out. 4. Jaw relief. Regular pillows can risk misaligning your lower jaw, causing TMJ discomfort, tension headaches, and clicking. More importantly, jaw misalignment can create neck muscle tension. That's why keeping tension off your jaw is crucial, and that's part of Darila's ergonomic design. 5. Improved temperature regulation. Overheating and moisture can cause muscle inflammation and increase pain sensitivity, making neck discomfort more severe. Darila's breathable texture helps maintain a comfortable temperature throughout the night, resulting in less inflammation and muscle tension. 6. Advanced memory foam. Average
average pillows quickly lose their shape and elasticity, diminishing any head and neck support they previously offered. But Dorila's advanced breathable memory foam retains its shape and all of its benefits. 7. Improve circulation. Oxygen-rich blood must reach your neck muscles to maximize healing and recovery. If uncomfortable pillows cut off that circulation, it may result in nerve compression and increased pain. Dorila ensures your arms always have a comfortable resting place, without your neck and shoulders cutting off their circulation. But there's more. These are just a few reasons why so many people have already replaced their regular pillows with Dorila Ergo. They can now sleep peacefully knowing that Dorila has their back, as well as their shoulders, neck, jaw, and head. Click the link below to learn about the exclusive limited time deals. Time is ticking, so don't wait. Unlock pain-free mornings and better sleep with Dorila Ergo today. In a world where jobs evolve faster than job titles, Sheridan Continuing Education helps you skill up, whether you're advancing, pivoting, or starting over. with flexible formats and career-aligned programs, Sheridan gives you the skills to step into the roles employers need most. You'll learn today and lead tomorrow. Advance faster. Pivot smarter. Learn with Sheridan. எங்க ஆச்சாரியனுக்கு எப்படி வரும்? அவர் ராமானுஜ சம்பந்தம் இல்லையா? ராமானுஜருக்காக நம்ம ஆச்சாரியனுக்கு பண்றான், நம்ம ஆச்சாரியனுக்காக நம்மளுக்கு சேரும். அப்ப இப்போதான் நம்ம மோட்சம் யார் வழியா வாங்குறோம்? நம்ம ராமானுஜர்னாலேயே வாங்குறோம். பரமபக்தி நம்மளுக்கு வர்றதே இல்லை கடைசி வரைக்கும். அந்த கடைசி சமயத்துல பகவானே அதை கொடுக்குறான். தொலைஞ்சு போகுது இந்த வச்சுக்கோ அப்படின்னு நமக்கு எல்லாம் கொடுத்து அனுகிரகம் பண்றான். அப்படிதான் நம்ம வைகுண்டத்துக்கு போறோம். இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து உங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அப்படியே ஆண்டாளுக்கு 13 திருமணம் முடிச்சதும் அவளுக்கு பிறகு தெரிஞ்சிட்டு பகவான் அவளுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். அவளுக்காக அவன் அந்த வைகுண்டத்திலிருந்து வைகுண்டபதியா இருக்கிற பகவான் அவனுக்கும் அங்க கொஞ்சம் விரக்தி இருந்தது. ஏன் அப்படின்னா அங்க அவனுடைய ஆணைதான் அங்க. ஆனாலும் அவனுக்கு விட எல்லாம் பெரியவர்கள், அவ பத்தி பாதுகாப்பான். அது பகவானுக்கு அவ்வளவு ஸ்லேக்கியமே இல்லை. பகவான் அப்படி ஃப்ரீயா இருக்கணும்னு நினைச்சாரு. அதற்கு அந்த தேசமாக அந்த ஆயர்பாடி இருந்தது. அதனால இங்க வந்து கிருஷ்ணனாக அவதரித்து அப்ப அந்த ஆண்களுக்காக வனமாச்ச அவனுடைய திருப்திக்காகவும் அந்த அவதரித்த மாதிரிங்க. அப்படி அந்த 14வது பாசுரத்துல இவள் ஆசைப்பட்டதும் அந்த பகவான் இவளுக்கு கொடுத்தது. அதாக 2 பெண்களாக பாடுவதாக ஆண்டாள் இந்த 14வது திருமொழியை பாடுகிறான். அதுல 2வது பாசுரம். அனுங்கள்னு ஒருத்தி கேட்கிறான். கேட்கறதா ஆண்டே தான், பதில் சொல்றதா ஆண்டாளே தான். ஆனா 2 பேருக்கு 2 ஆயர் சிறுமிகள் பேசுறதா ஆண்டாள் பேசி காட்டு. அப்போ ஆயர் சிறுமியா இருக்கிற பொண்ணு மாதிரி ஆண்டாளுக்கு இருக்கிற ஒரு கேள்வி. அனுங்கள் என்னும் பிரிவு செய்து ஆயர் பாடி கவர்ந்தொன்னும் குணுங்கு நாரி குற்றேற்றே கோவர்த்தனனை கண்டீரே ஒருத்தி கேட்கிறா. பாத்தீங்களாடி? அதுக்கு இன்னொருத்தியா இருந்துட்டு ஆண்டாளே பதில் சொல்லுகிறார். கணங்களோடு மென்மேகம் கலந்தார் போர் வனமாலை மினுங்க நின்று விளையாட பிருந்தாவனத்தை கண்டோமே அப்படின்னு இன்னொரு பகுதியாக ஆண்டாளே அதற்கு பதிலும் சொல்லுகிறார். அப்படியே 2வது பாசுரம். அதற்கு பதவுரை. அனுங்க அப்படின்னா நான் ஒரு காலத்திலே வருந்தபடி. இந்த பகவான் அப்படித்தானே ஆண்டாளை படுத்திட்டு இருந்தான். நேற்று சாயந்தரம் வரைக்கும் அப்படித்தானே இருந்தது. ஆடி மாசத்துல இருந்து இன்னைக்குதான் கொஞ்சம் பரவாயில்லை. அப்போ காலத்திலே என்னை அணுங்கதான் வச்சிருந்தான். அப்படின்னா நான் வருத்தப்படும்படி வைத்திருந்தான் இந்த பகவான். என்னை பிரிவு செய்து என்னை வருந்த வைத்து என்னை பிரிந்து விட்டு போய் என்னை பிரிய விட்டு போய் அப்பப்போ அப்படி காணாம போயிடுவேன். சம்சேஷம் இருக்கும், பெரிய விசலேஷம் வந்து அப்படி விட்டு போய் ஆயர்பாடி, இந்த ஆயர்பாடியில வந்து கவர்ந்து ஆக்கிரமித்து அப்படின்னு இந்த ஆயர்பாடியை கவர்ந்து முழுசும் அப்படியே படர்ந்து நிக்கிறான். எங்க பார்த்தா கிருஷ்ணனாவே இருக்கு. அப்படி கவர்ந்து ஒண்ணும் எல்லாம் இங்க இருக்கிறதெல்லாம் ஆக்கிரமித்து அதை அனுபவிக்கிறான். உண்றதுன்னு சாப்பிடறதுன்னு இல்லை, அதை ஆக்கிரமிச்சு அங்க இருக்கிற ஒவ்வொரு வஸ்துக்களையும் அப்படி அனுபவிக்கிறாங்க. அங்கிருந்த மாடுகள்ல இருந்து அங்கிருந்த பெண்கள்ல இருந்து அத்தனையுமே அனுபவிக்கிறான். அந்த காடு மாடு எல்லாத்தையும். அப்படிப்பட்ட கூட்டேற்றை அப்படின்னா இனிய காலை போன்றவனை, ஒரு சிறு வயசு இருக்கிற காலமான போன்று இருக்கிற அந்த கிருஷ்ணனை, கோவர்த்தனனை, பசுக்களை வரைக்கும் கண்ட பிரானே கண்டீரே அவனை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு இன்னொருத்தி பதில் சொல்றேன். மின்மேகம், மின்னலும் மேகமும் கலந்தா போல. அப்படி மின்னலும் மேகமும் சேர்ந்து அப்படி இருக்கும். மேகம் கருப்பு, மின்னல்ங்கிறது ஒளியோடு இருக்கும். அது போல கிருஷ்ணன் கருப்பா இருக்கிறான். அவன் கழுத்துல ஒரு மின்னலை போல ஒரு வனமாலை.
திருத்துலாய் மாலை. அப்ப எப்படி இருக்கும்னு பாருங்க காம்பினேஷன். கருப்பு பச்சை நல்லா இருக்கும் இல்லையா? கருப்பு சாலைக்கு பச்சை பாடல் இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அப்ப அந்த வர்ண சேர்க்கை சேருது. அந்த பார்த்தவன் சொல்ற அவ்வளவு அழகா இருக்காண்டி, வெண்மேகம் கலந்தா போல் மின்னும் மேகமும் கலந்தா போல், அப்படி ஒரு வர்ண சேர்க்கை சேர்ந்தா போல ஒன்றோடு ஒன்று சேர்ந்தா போல வனமாலை மணுங்கன் என்றாடி. அது போல இவன் கருப்பா இருக்கிறான், அது மேல மின்னலை போல அந்த வனமாலை துளசி மலை போட்டிருக்கான். அப்படி கருத்த திருமேனியிலே மின்னல் போட்ட வடமாலை திகழப்பெற்று கரங்களோடு, அப்படின்னா தனியா இல்லடி, தோழர்களோடு, தண்ணீர் 1000 பிள்ளைகளோடு, அப்படி பெரிய தோழர்களோடு கூட்டங்களோடு விளையாட இந்த பிருந்தாவனத்தை விளையாடத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த கட்டணம் பார்த்ததை ஆண்டாள் சொல்றேன். அப்ப அதுதானே அவன் அனுபவிக்கணும், அவன் விளையாடுறத பார்க்கணும் தானே ஆசைப்பட்டான். அப்ப இந்த 2வது பாசனத்திலே பகவான் கொடுத்தான். அதனால இந்த கிருஷ்ணன் விளையாடுறதை இவன் பார்த்தான். அப்போ ஒருத்தி கேட்கிறான், என்னை வருத்தும்படியா செய்து என்னை பிரிந்து போன அந்த ஆயர்பாடி எல்லாம் கவர்ந்து ஆக்கிரமித்து உண்டா அந்த கிருஷ்ணனை பார்த்தீங்களா? கோபுரத்தடை பசுமாட்டுக்குன்னு தொட பாத்தீங்களா அப்படின்னு. அதுக்கு இன்னொரு பதில் சொல்றான், ஆமா, அந்த பணமாலை மினுங்க எப்படி வெண்மேகம் போல மின்னும் மேகம் சேர்ந்தா போல கரிய திருமேனில துளசி மாலைகளை போட்டுட்டு தன்னுடைய தோழர்களோடு அப்படி விளையாடுற கிருஷ்ணனை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவதாக இந்த பாசனம் இருக்கு. இதற்கு வியாக்கியானம் 2வது பாட்டு. படுங்கண்ணை பிரிவு செய்து ஆயர்பாடி கவர்ந்துள்ளும் கொடுங்கு நாரி குற்றேற்றை கோவர்த்தகனை கண்டீரே, கனங்களோடு மின்மேகம் கலந்தார் போல் வடமாலை மிடுங்கு நின்று விளையாட பிருந்தாவனத்தை கண்டோமே. 2ஆம் பாட்டு. அணுங்க நான் ஜீவியாதபடியாக பிரிவை விளைத்து பெரியேன் பெரியில் ஆற்றேன் என்று சொல்லி வைத்திரே பிரிவது. இன்னும் ஒருகால் காணலாம் என்னும் ஆசையாலே ஜீவிக்கும் வேண்டும் முடியவும் பெறாதே நோவுபடுகிறபடி. ஆனால் சொல்றேன், என்னுடைய கஷ்டம் என்ன அப்படின்னா, நான் வருந்தும்படியாகவே இந்த கிருஷ்ணனை நீ பண்ணுகிறேன். நான் அந்த கிருஷ்ணனை அடையணும்னு ஆசைப்பட்ட பல காலம். ஆனா அந்த பகவான் நான் வருந்தணும், இப்ப வருந்தணும் நம்ம கிடைக்காம அப்படின்னு வருந்தும்படியாகவே நீ விட்டு பிரிந்தான். சரி, பிரிந்து போயிட்டான், வருந்தும்படி பிரிக்கிறான், அவன் தான் பிரிஞ்சு போயிட்டானே, அப்ப நம்ம உயிரை போக்கிக்கலாம், உயிராது போகட்டும் அப்படின்னு நினைச்சேன். ஏன் அப்படின்னா, அவன் எப்போதுமே என் கூட சேர்த்திருக்கும் போது சொல்லுவான், ஆண்டாள் நான் உன்னை பிரியேன், பிரிந்தால் தரியேன் அப்படின்னு சொல்லுவான். பிரியேன் பிரியலாற்றேன், ஒரு நாளும் நீ பிரிய மாட்டேன்டே, பிரிஞ்சாலும் நான் தாங்க மாட்டேன்டே அப்படின்னு தான் எப்பவுமே சொல்லுவான். அப்போ பிரிஞ்சு போறப்ப அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. பிரிஞ்சு போயிட்டா ஆனா எனக்கு அவன் சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் இருக்கு. அப்படி சொல்லுவானே, இன்னைக்கு அவன் இல்லையே அப்படின்னு மனசு அணுங்கிறது, அப்படின்னா பெரிய வேதனை விடுகிறது. அணுங்க. அப்ப நான் என்ன பண்றேன், சரி நம்ம உயிரை முடிச்சுக்கோ அப்படின்னு முயற்சி பண்ணுகிறேன், உயிராது போக்கிடலாம் அப்படின்னு. அப்படி போக்கிக்கலாம்னாலும் காணலாம் என்றால் ஆசையாலே ஜீவிக்கும் வேண்டி இருக்கிறது. மனசும் வர மாட்டேங்குது உயிர் போகிறதுக்கு. எதுக்கு அப்படின்னா அவனை திருப்பி பார்க்கணும்னு ஆசை இருக்கு. ஒரு தடவை பணம் பார்த்துட்டு இறந்து போலாமா அப்படின்னு மனசு தோல்றது. அதனால என்ன பண்றேன், திருப்பி ஜீவிக்கிறேன். அப்ப இறந்து போகலாம்னு நினைக்கிறதும் இல்ல அவரை பார்க்கறதுக்காக ஜீவிக்கிறதும் அப்படியே என்னுடைய வாழ்க்கை இருந்தேன். அணுங்க நான் வருத்தம்படியாகவே என்னோட வாழ்க்கை இருந்தேன். அணுகுக்கு இந்த அர்த்தம். அணுங்க அப்படின்னா சேர்ந்து இருக்கும் போது நான் உங்களுடைய இருப்பட்டி பிரிக்க மாட்டேன்னு சொல்லுகிறேன், ஆனா பிரிஞ்சு போயிடுறேன். அப்ப இதை நினைக்கும் போது நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும், என்னோட உயிரை போக்கிக்கலாம்னு வருத்தப்படுகிறேன். வருத்தப்படும் போது அந்த திருமேனி அழகு இன்னொரு தடவை பார்த்துட்டு வேணா இறந்து போயிடலாமா அப்படின்னு தோன்றது. அப்ப நான் இறந்து போகலாம்னு நினைக்கிறதும் இல்ல இருந்து அந்த பகவான் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதும் பெரிய வேதனையாகவே என்னுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. அப்ப அணுங்க அப்படி நான் வருந்தும்படி என்னை பிரிவு செய்து என்னை பிரிய விட்டு போய் என்னை அப்படியே பெரிய எருவாக பனைக்கித்தால் என்றிருந்தோன்னு என்னை அப்படின்னா எங்க அப்பா அம்மாவெல்லாம் இந்த பிரிந்து கஷ்டப்படுறதுக்குவே என்ன வளர்த்திருப்பாள. நல்லா எரு போட்டு வளர்க்குறேன்னு சொல்ற பாருங்க, செடிகளை எல்லாம் நல்லா எரு போட்டு பெருசா வளர்க்கிறேன். அப்படி இவனை பிரியருக்குன்னே எருவாக பனைக்கு என்னை வளர்த்தார்களா. எப்ப பார்த்து விட்டுட்டு போயிட்டானியா என்னை அந்த கஷ்டத்தை கொடுக்குறேன். அதுக்குன்னே எங்க அப்பா அம்மா என்னை பெற்று வச்சிருப்பாளோ. என்னை அணுங்க
என்னை நான் வருத்தப்படும்படியாகவே எங்க அப்பா அம்மா பெற்று வச்சிருப்பாள என்னை ஆயர்பாடி கவர்ந்துண்ணும் பட்டி மேய்த்தும் படி தன்னை சொல்லுகிறது அகங்களிலே சிறை செய்து வைத்து அவற்றை ஆய்த்து விரும்பி அமுது செய்வது தன்னை ஆசைப்பட்டார் உபேட்சித்து போனார் இப்போது ஆசைப்பட்டிரே நோவுபடுகிறது ஆயர்பாடி கவர்ந்துண்ணும் பட்டி மேய்ந்து முதல் பாசனத்துல சொன்ன மாதிரி இது என்ன பண்றது ஒரு பெரிய ஊரெல்லாம் இப்படி மேய்கிறது மேய்து என்ன பண்றது என்னை போல இருக்கிற ஆசை இருக்கிற பெண்களை எல்லாம் பிரிந்து போறது ஆண்டாள் முதலான யாரெல்லாம் ஆசையோடு இருக்கிறாளோ அவளை எல்லாம் பிரிஞ்சு போயிருது ஆசை இருக்கிற பெண்கள் கூட பேசுறது இல்லை எங்க போகிறது அப்படின்னா ஆயர்பாடி கவர்ந்துண்ணும் அந்த ஆயர்பாடியில பல ஆயர் பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க கோபி பெண்கள் எல்லாம் ஆண்டாள் சொல்றேன் அவளுக்கெல்லாம் அவ்வளவு ஆசை இல்லை கொஞ்சம் ஆசை இருக்குது தன்னை ஆசைப்பட்டாரை உபேட்சித்து போய் இப்போது ஆசைப்பட்டிருக்கிற நோவுபடுகிறது என்னை மாதிரி எல்லாம் அவளுக்கு பிரியம் இல்லை கொஞ்சம் பிரியம் இருக்கு ஆனா இவன் என்ன பண்றான் அவ கூட போய் தன்னை தாழ விட்டு அவ கூட இருக்க அப்ப இத்தனை அன்போடு இருக்கிற என்னை மாதிரி பெண்களை எல்லாம் வஞ்சித்து விட்டு ஏதோ கொஞ்சம் அன்பு இருக்கிற அந்த கோபி பெண்கள் கூட சுத்திட்டு இருக்கிறான் அப்போ அப்படி நோவுபடுற அவன் போய் என்ன பண்றான் அந்த அயற்பாடி எல்லாம் கவர்ந்து உண்கிற அங்க இருக்கிற பெண்களையும் அங்க இருக்கிற அகங்கள் இருக்கிற பெண்களை எல்லாம் சிறை கொள்கிறார் அப்படி அவளோட இன்புட்டு இருக்கிறார் அந்த இன்பத்தை அனுபவிப்பான் அப்ப ஆயர்பாடி கவர்ந்துண்ணும்னு சாப்பிடுறதுன்னு அர்த்தம் இல்ல கவர்ந்துண்ணும் அப்படின்னா அங்க இருக்கிற பெண்களை எல்லாம் கவர்ந்து அவள்ல சிறையில் இருக்கிற மாதிரி இருக்கா அந்த பெண்கள் எல்லாம் போய் அனுபவிக்கிறார் அத்தனை பிரியம் இல்லாத பெண்கள் அது இத்தனை அன்போடு இருக்கிற என்ன உபேட்சனை பண்ணுகிறார் ஆயர்பாடி கவர்ந்துண்ணும் அப்ப அணுங்க என்னை பிரிவு செய்து ஆயர்பாடி கவர்ந்துண்ணும் இப்படி உயிர் போற அளவுக்கு என்னை பிரிந்து போய் நானே என்னை பிரிந்து போய் அந்த ஆயர்பாடியில் இருக்கிற அன்பே இல்லாத அந்த கோபி பெண்களோட எல்லாம் இப்படி சேர்ந்து உண்க அப்படின்னு சேர்ந்திருக்க அப்படிப்பட்ட குணுங்கு நாரி குற்றேற்றை குணுங்கு நாரி அப்படின்னா முடைநாற்றம் இருக்கிறவன் அப்படின்னா அவெல்லாம் ஆயர்கள் தானே இந்த முடைநாற்றம் அப்படின்னா குணுங்கு நாரி அப்படின்னா முடைநாற்றம்னா என்ன அப்படின்னா ஆயர்களா இருப்பா அவளுக்கு என்ன வேலை அவள்லாம் பசுமாட்டுல இருந்து பால் கறக்கிறது அதிக தயிரா மாத்துறது அப்புறம் அதிக மோரா மாத்துறது அதிக வெண்ணையா மாத்துறது அதான அவளுக்கு தொழில் அப்படி வேலை பண்றப்போ இந்த பெண்கள் ஆண்கள் எல்லாம் இருப்பா இப்போ நம்ம வீட்டுல நீங்க என்ன பண்ணுவீங்க தேங்காய் என்ன எடுக்கிறீங்க தேங்காய் என்ன சிந்திருச்சு கீழே கொட்டு என்ன பண்றது தேங்காய் எண்ணெய இதற்கு நூண்டு இருந்தது அப்படின்னா ஒரு வஸ்திரம் வச்சு அதை தொடச்சு வீசிடலாம் கொஞ்சம் அதிகமாவே கொட்டு எடுத்து என்ன பண்ணுவீங்க எல்லாம் தலையில தேய்ச்சி கட்டிட்டேன் வீட்டுல இருக்கிற தலையில தேய்ச்சி கட்டு அதானே எல்லா வீட்லயுமே நடக்கும் கொஞ்சம் அதிகமா வெளியில கீழே கொட்டி எடுத்து என்ன பண்றது தேங்காய் தலையில தேய்ச்சி கட்டிட்டான் அது நம்ம வீட்டுல அவன் வீட்டுல என்ன கொட்டும் பால் கொட்டும் அப்ப அங்க இருக்கிற பெண்களும் ஆண்களும் பால் கறப்பா கொண்டு வந்து வைக்கிறப்ப பால் செஞ்சிடும். Get up to $40 in rebates on select hand-cooked commercial truck tires. At New Millennium Tire, we back it with price match guarantee and buy now, pay later options. For more details, visit your nearest New Millennium Tire Center or call us today. The fall super sale is on. Save up to 40% on kitchen appliances, auto essentials, and more. But only until October 16th. கொஞ்சமா சிந்திச்சுன்னா இந்த வஸ்திரம் வச்சு தொடக்கலாம் எப்ப பார்த்தா சிந்திட்டே இருந்து என்ன பண்றது அவ வாழ்க்கை என்ன ஆயிடும் இந்த பால் எடுத்து தலையில் தேய்ச்சிக்குவோம் இப்ப நம்ம எப்படி எண்ணெய் கீழே சிந்திச்சுன்னா அது எடுத்து தலையில் தேய்ச்சிக்கிறோமோ அப்படி அந்த பால் எடுத்து தலையில் தேய்ச்சிக்குவோம் அந்த தயிர் கடையிறா அந்த தயிர் கொஞ்சம் சிந்திரும் அந்த அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது அதை எடுத்து தலையில் தேய்ச்சிக்கும் வெண்ணெய் அதிக மாத்தினா அந்த வெண்ணெய் எடுத்து வைக்கிற கையில கொஞ்சம் பூச்சி இருக்கும் இப்ப எப்ப பார்த்தா கையில பூச்சிட்டே இருந்தா நீங்க வஸ்திரத்தை வச்சு தொடச்சிட்டே இருக்க முடியும் அதே தொழிலா இருக்கிறவன் என்ன பண்ணுவா அப்படி கடுமாட்டோம் இப்போ நம்ம வந்து கையில வெண்ணப்பட்டு அப்படின்னா அதை வாஷ் பண்ணிடுறோம் ஏன்னா நமக்கு அந்த தொழில் இல்லையே பச்சை தொடர்றோம் அதனால அதை வந்து கழுவிடுறோம் அதே தொழிலா இருக்கிறவன் போய் ஒவ்வொரு தடவையும் வெண்ணெய் எல்லாம் எடுக்கிறப்ப கை போய் துடைப்பாங்க அப்ப என்ன பண்ணுவா அது எல்லாத்தையும் தலையிலேயே தேய்ச்சிக்குவா அப்ப பாலும் தலையிலேயே தேய்ச்சிக்குவா தயிரும் தேய்ச்சிக்குவா அந்த வெண்ணையும் தேய்ச்சிக்குவா மோரும் தலையில தேய்ச்சிக்குவா இப்ப இதெல்லாம் இருக்கும்ல தலையில அந்த மோரு வெண்ணெய் பால் தயிர் இதெல்லாம் சேர்ந்தது தலையில ஒரு வாசம் எடுக்கும் அதுக்கு முடை நாற்றம்னு பேர் நாற்றம்னா நாற்றம் இல்ல வாசம்
முடை வாசம் அப்படின்னா பால் எல்லாம் வீட்லயே சிந்திருக்குன்னா ஒரு மாதிரி தானே வாசம் இருக்கும். பால் கொஞ்சம் சிந்திட்டாவே இப்படி இருக்கும். அதுல பால், தயிர், வெண்ணெய் எல்லாம் சிந்தி ஒரு மாதிரி வாசம் வந்துச்சுன்னா இப்படி இருக்கும். அதுதான் முடை நாற்றம்னு பேர். அது ஆயர் சிறுமிகள் எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா அந்த தொழிலே தான். அந்த பெண்கள் தலையில எல்லாம் அந்த வாசம் தெளிக்கும், ஆண்கள் மேலேயும் அந்த வாசம் தெளிக்கும். அப்ப அந்த வாசம்ங்கிறது அதுவே சொரூபம் அவளுக்கு. இப்ப சந்தன கடையில வேலை பண்றவன் இப்படி இருப்பா, நம்ம உடம்புல சந்திரமா மணக்கும். அது போல இவாளுக்கெல்லாம் முடை நாட்டம்ங்கிறது சொரூபம். இது நம்ம ஆச்சாரியர்கள் இதுல வியாக்கியானத்துல எடுக்கிறார். இதுல இல்ல, பொதுவா வியாக்கியானம் என்ன அப்படி இதெல்லாம் நம்ம பெரிய பெருமாள் பக்கம்ல பார்க்கல. நீங்க பெரிய பெருமாள் கிட்ட போனீங்கன்னா முடை நாட்டம் அடிக்கலாம். ஏன்னா அவன் தானே கிருஷ்ணன் அவதாரம் பண்ணது. இன்னைக்கும் பெரிய பெருமாள் பக்கத்துல முடை நாட்டம் இருக்கும். அப்போ அந்த முடை நாற்றம்ங்கிறது ஆயர்களுக்கு சொரூபம். அது இந்த கிருஷ்ணன் கிட்ட அடிக்கிறது. குடுங்கு நாரி நம்ம கிருஷ்ணன் வந்தா அப்படின்னா அவங்க கிட்ட குடுங்கு நாரதான். முடை நாட்டம் அனுபவிக்கும் போலே காலம் இவள் தான் ஆசைப்பட்டிருப்பது. அவனுடைய திருமேனில அப்படியே அவன் அந்த தொழில் பண்றவ வீட்டுல இருக்கவன் தானே. யசோதா பிராட்டி, அந்த கோபுரம் இல்ல, யசோதாமா வயசானவ, சட்டி கீழே போட்டுருவேன், கொஞ்சம் பால் எடுத்து அவன் தலையில் தெரிச்சு மீதி இது தலையில் தெரிச்சுட்டுருவேன். அதனால இதோட திருமேனியும் எப்படி இருக்கும், குழுங்கு நாட்டம் அடிக்கும். அந்த வாசனை இவளுக்கு பிடிக்குமா? யாருக்கு? நம்ம ஆண்டாளுக்கு. பார்த்தோம்னா அவனுடைய திருமேனில இருக்க அந்த குழுங்கு நாட்டம், வெறும் குழுங்கு நாட்டம் இல்ல, பகவானுடைய திருமேனில இருக்க குழுங்கு நாட்டம் ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதனால குழுங்கு நாடி முறை நாட்டம் அனுபவிக்க வேணும் போலே காலம் இவள் தான் ஆசைப்பட்டிருப்பது. இவளுக்கு அந்த வாசத்து மேல ரொம்ப ஆசை. இப்படி ஆசைப்படலாமா? இப்படி ஆசைப்படுவாங்க அப்படின்னா, ஆமா, பிரணயினிகள்லாம் தன்னுடைய கணவனுடைய அந்த வாசத்துக்கு ஆசைப்படுவாங்க. கணவன் கிட்ட என்ன வாசம் பிடிக்குதோ அதுக்கு அந்த காதலிகள் எல்லாம் பழக்கிப்பாங்க. அதனால கிருஷ்ணனால ஆண்டாளுக்கு பிடிக்கும். சும்மா சொல்றீங்களா, இதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்குமா அப்படின்னா ஒரு பிரமாணத்தை எடுத்து காட்டுறேன். அப்படிதான் எல்லா பெண்களும் இருப்பா அப்படின்னு. அது ராமாயணத்துல ஒரு பிரமாணம். அயோத்தியா காண்டத்துல ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு ஏற்பாடு ஆகிறது. விடிஞ்சா பட்டாபிஷேகம். அப்ப அன்னைக்கு வசிஷ்டர் வந்து சொல்ற, ராமா நீ வந்து கீழே தான் படுத்துக்கணும், நாளை காலையில பட்டாபிஷேகம், இந்த பட்டு வஸ்திரங்களை எல்லாம் கட்டக்கூடாது, மான் தோல் தான் கட்டிக்கணும் அப்படின்னு சொன்னாரா. மான் தோல் கட்டணும். அவர் பெரிய ராஜா இல்லையா, அப்ப அந்த திருமேனி எல்லாம் வெண்ணெய் பூசிடுவாளா. மான் தோல் போத்தணும் அப்படின்னா அதெல்லாம் அப்படி சொல்றன்னு இருக்கும், திருமேனி எல்லாம் இதாயிடும். அதனால முதல் வெண்ணெய் பூசிட்டாலும் ராமருடைய திருமேனி எங்கும். அது மேல அந்த மான் தோல் போட்டிருந்தாலும் அப்படி அந்த ராமர் இருக்க. அப்ப வசிஷ்டர் சொல்ற, சீதா எந்த பெண்ணாலையும் படக்கூடாது, அவ்வளவு பத்திரமா இருக்கணும், நாளை காலையில விரதம் இல்ல விரத பங்கமாயிரும், எந்த பெண்களையும் தொடக்கூடாது. அவன் சீத்தை தொடக்கூடாதுன்னு சொல்லல, சீத பத்தினி எந்த பெண் மேலையும் பற்றக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். ராமர் வந்து அது எப்படி எடுத்துக்குவாரா, ஐயோ வசிஷ்டர் ஒண்ணு சொல்லிட்டாரா, அப்ப நம்ம யாரையுமே தொடக்கூடாதுன்னு அப்படியே ஒழிஞ்சிருப்பாங்க. சீதா தேவி கைப்பட்டா கூட போய் 2 தடவை குளிப்பாங்க. அப்படி ராமன் இருந்தாங்க. அதே அயோத்தியா கட தீட்சிதம் பிரதசம்பந்தம் பராஜிதம் சுச்சிம் உரங்க ஸ்ருங்க பானந்த பக்ஷுத்தம் பஜாமியகம் அப்படின்னு இருக்க. ராமன் வந்து தீட்சை கொண்டவனாக இருந்தான். ஏன்னா காலையில பட்டாபிஷேகம், அதனால தீட்சை கொண்டவனாக இருந்தான். அதனால விரதத்தோடு இருந்தான். உயர்ந்ததான மான் தோள வெண்ணெய் பூசி அது மேல அணிந்திருந்தான். பரிசுத்தவனாக இருந்தான். மான் கொம்பை கை கொண்டவனாக இருந்த, கையில மான் கொம்பை வச்சிருந்தான். அப்படிப்பட்ட அந்த ராமனை பார்த்து நான் ஆசைப்படுகிறேன்னு சீதாதேவி சொன்னதாக இருக்கு. அப்படி இந்த வெண்ணெய் பூசி அது மேல மான் தோல் போட்டிருந்தா அந்த ராமனை ரொம்ப ஆசைப்பட்டாலும் அந்த சீதாதேவி. அப்படியே அந்த ராமன் இருந்தாங்க. அதுல அந்த ஸ்லோகத்துல ஒரு பகுதி மாத்திரம் எடுத்து வியாக்கியானம் எழுதுறார் பெரியவாசன் பிள்ளை. பிரதசம்பந்தம், அந்த பகவான் எப்படி இருந்தா, ரிஷி சொன்ன அளவன்றைக்கு அவர் ஒரு பட்டினி விட சொல்லுமா, இதில் தாம் 2 பட்டினி விடுவார். இந்த வசிஷ்டர் வந்து, ராமா இன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவன் ஒரு நாள் முழுசும் சாப்பிடலையா. அவர் என்ன சொன்னார், இன்னைக்கு ராத்திரி மாத்திரம் சாப்பிடாதா, நாளை காலையில பட்டாபிஷேகம், ஒரு நேரம் மாத்திரம் விரதம் இருக்கு அப்படின்னா அவன் முழு நேரம் விரதம் இருக்காங்க. அப்படிப்பட்டவனா கிருஷ்ணன் ராமன். பராஜிதனம், நல்ல பட்டாடைகள்ல சமைக்க கூடாது, கொஞ்சம் அப்படி பார்த்து இருக்கணும்னா இவன் என்ன பண்ணிருக்கானா, அப்படி வெண்ணெய் தேய்ச்சிட்டு அந்த மான் தோலை கட்டிட்டு இருக்கிறானா. சுச்சியம், ஒரு
கூட தொடக்கூடாது, அப்படி சுச்சியா இருக்கணும், சுத்தமா இருக்கணும்னு நினைச்சா பிராட்டியும் கூட தொட மாட்டேங்கிறாங்க. பிராட்டியோடைய வஸ்திரம் அப்படி புன்சலம் பட்டுட்டா கூட போய் 2 தடவை ஸ்நானம் பண்ணுறாங்க. அப்படி சுத்தமா இருக்கிறாங்க ராமன். அப்படி அடுத்து முழுகா நிற்பார் அது கட்டதிரே கரையினா துவருடுக்கு இத்தியாதி. அவன் விரும்பாத பிரம்மச்சாரி நடத்தில் என்ன பிரயோஜனம் என்று இப்படியே குடுங்குராட்டம் ஆய்த்து இவளொகப்பது. அப்படி அந்த ராமர் அந்த அந்த சமயத்துல இருந்தாங்க. அந்த ராமன் ஒரு ராஜாவாக அவனை காரியத்தை பார்த்துட்டு இருந்தான். இது எப்படி சுத்துறது அப்படின்னா, இது இப்படியே இருக்குதான் பெண்களுக்கு எல்லாம் பிடிக்கும். இது கஷ்டம். அதாவது ஒரு நாள் அந்த விரதத்துக்காக இருந்தது, இது நித்தியம் அப்படியே இருக்கிறது. அதை பார்த்துதான் பராங்குச நாயகி அத்தனை ஆசைப்பட்டால அந்த பகவானுடைய குணுங்கு நாற்றை அபிமன லாபத்தாலே மேனானித்திருக்கும்படி அந்த அந்த நாட்டம் அவளுக்கு அத்தனை விருப்பத்தை கொடுத்ததா அந்த கிருஷ்ணனுடைய திருமேனியில் இருக்கிற அந்த குணுங்கு நாட்டம். அப்படி மேனானித்திருக்கும்படி அப்படின்னா அப்படி சந்திரன் பூஷணம் போல பகவானுடைய திருமேனி எங்க இந்த வெண்ண நாட்டம், அது அத்தனை பிடிச்சுதான். கோவர்தனனை பெண்களை பெருந்தரையாக்கி பசுக்களை அபிவிருத்தியாக்கும், ஒரு 100,000 அந்த கோவர்த்தனன் கண்டீரை. கோவர்த்தன் அப்படின்னா பெண்களை பெருந்தரையாகி பசுக்களை அபிவிருத்தி பண்ணுவார். அப்படின்னா அந்த கிருஷ்ணனுக்கு யார் மேல ஆசை அப்படின்னா பெண்களை காட்டிலும் மாடுகள் மேல ஆசை. அவ்வளவு நல்லா பாத்துக்குவாங்க. பெண்கள் அப்படின்னா ஆண்டாள சொல்றாங்க. ஆண்டாள என் மேல ஒரு ஆசையும் இத்தனை காதலிக்கிறேன். ஆனா அவனுக்கு யார் மேல ஆசை அப்படின்னா அந்த மாடுகள் மேல அத்தனை ஆசை. அதனால கோவர்த்தனனே அதுபடி அவனுக்கு ஆசைங்க தெரியறது அப்படின்னா அவன் அங்க போனதும் பசுக்கள் 100 ஆயிடுதான். ஒரு மாடு வச்சிருந்தவாள் 100 மாடு வச்சிருக்காள். அப்போ அப்படி அபிவிருத்தி ஆயிட்டான். அபிவிருத்தியமாக்கும், ஒரு 100,000 ஒரு பசு 100 ஆக்குறதுல அத்தனை சாமர்த்தியம் இருக்கணும். அப்படி இருக்கிற கோவர்த்தனை அப்படின்னா ஆண்டாள் என்ன சொல்றேன், என்னுடைய மனசு புரியாம அந்த மாட்டுக்கு பின்னாடி சுத்துறான் அவனை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறேன். அப்ப அருங்க என்னும் பிரிவு செய்து ஆயர்பாடி கவர்ந்தொன்னு குணுங்கு நாரி குட்டேற்றைன்னா அபிமன லாபத்தாலே மேனானித்திருக்கும்படி அப்படின்னு. அப்படின்னா ஆயர்பாடி எல்லாம் கவர்ந்துண்டு அந்த அந்த அவன் எதெல்லாம் ஆசைப்படுகிறானோ அதெல்லாம் அவனுக்கு கிடைச்சிருது. அந்த பெண்கள், அந்த பெண்ணே எல்லாம் கிடைச்சது. அதனால மேனில ஒரு மேனாப்பு தொடுது. நம்மளுக்கு நம்ம வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளும் அப்படி ஒரு மேனாப்போட இருக்கும் தானே. இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்கு, வாழ்க்கையில கஷ்டமே இல்லைன்னா இப்படி இருக்கும். நல்லா சாப்பிடுவோம், நல்லா சாப்பிட்டோம்னா உடம்பு எப்படி இருக்கும், கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். அதான் மேனானிப்பு அப்படின்னா கொஞ்சம் அப்படி பளபளன்னு இருக்கு. இப்ப கிருஷ்ணனுக்கு அப்படி இருக்குதான் மேனானிப்பு. ஏன் அப்படின்னா அவன் கேட்டதெல்லாம் கிடைக்கிறது, பெண்களாகட்டும் அந்த வெண்ணையாகட்டும். அதனால குடுங்கு நாட்டு குற்றேற்றை, அந்த வாசம் அடிக்கிற குற்றேற்றை அப்படி மேனாப்போடு இருக்கிற அந்த கோவர்த்தனை கண்டீரே. கோவர்த்தனனுக்கு என்ன அர்த்தம் சொல்லுகிறார்? கோவர்த்தனன் பொதுவா மாடுகள் மேய்க்கிறவன்னு அர்த்தம், இல்ல அந்த கோவர்த்தன மலை தூக்குறவன்னு அர்த்தம். ஆனா இதை என்ன சொல்ற, பெண்களை வஞ்சித்துட்டு அந்த மாடுகளுக்கு பின்னாடியே சுத்துற அந்த கோவர்த்தனை கண்டீரா. அது எப்படி மாடுகளுக்கு மேல அத்தனை பிரியம்னா அதான் அவங்க அதுக்கு மேல மாடுகள் இத்தனை பெருசா இருக்கேன். 1 வச்சிருக்கவாள் 100 வச்சிருக்கா அப்படின்னா அப்பாக்கு அப்புறம் நல்லா வளர்த்துறேன். நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம், அப்படிப்பட்ட கோவர்த்தனை கண்டீரா அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு அந்த பக்கம் ஆண்டாலே பதில் சொல்லிக்கிறேன். ஆமா, கணங்களோடு மென்மேகம் கலந்தார் போல் வனமாலே முழுங்க நின்று விளையாட பிருந்தாவனத்தை கண்டோமே. கணங்களோடும் அந்த பெருமாள் வருவானா, எப்படி வருவானா, தனியா வரமாட்டானா, எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸோட இருப்பான். அவருக்கு தன்னுடைய தோழர்கள்னா அத்தனை பெரிய. அதனால கணங்களோடு தன்னேராயிரம் பிள்ளைகளோடு பெரியாழ்வார் தன்னுடைய பாசனத்தில் இருக்கிற பகவான் எங்க போனாலும் தன்னேராயிரம் பிள்ளைகளோடு தலைநரையிட்டு வருவான். அப்படி 100 பேர் சேர்ந்து அப்படி சுத்தித்தான் வருவான். தனியா கிருஷ்ணனை பார்க்கவே முடியாது. இப்ப இந்த ஆண்டாள் இந்த கிருஷ்ணனை பார்க்கணும்னு நினைக்கிறா. இவன் என்ன பண்ற, நம்ம போனோம்னா அவனுக்கு எதுக்கு அவன் சந்தோஷப்பட்டுருவாள், அவனை சந்தோஷப்பட கூடாது. அவன் அணுகிட்டே இருக்கணும், வருத்தப்பட்டுட்டே இருக்கணும். அப்ப நம்ம அவன் இருக்கிற இடத்துக்கு போக வேண்டாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாட அப்படின்னு அந்த காட்டுக்குள்ள விளையாடிட்டு இருக்கானு. இப்ப காத்துட்டு இருக்கான் ஆண்டாள் அவனுக்காக. இவன் வருத்தப்பட்டு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், அவன் வருத்தப்பட வச்சுட்டு தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறான். அப்ப ஆண்டாள் எதை சொல்றான், கணங்களோடு மின்மேகம் கலந்தா போல் வனமாலை ஒழுங்க நின்று விளையாட பிருந்தாவனத்தை கண்டோமே. 1000 பிள்ளைகளோடும் 1000 பிள்ளைகளோடு தலைநழுட்டு வருவான் என்று பெரியாள் மறுகந்தபடி தன்னை ஒத்தவனான தோழர் கூட்டங்கள்
அவளோடு விளையாடிட்டு இருக்கிறாங்க பல பேரோட சேர்ந்து. எப்படி விளையாடுறா? மின்மேகம் கலந்தா போவனமானே, மின்னலும் மேகமும் ஒன்று சேர்ந்தா போல இருக்கிற திருமேனி, கரிய திருமேனில அப்படி வர்ண சேர்க்கை அப்படி கிருஷ்ணரை பார்த்து தூரமா இருந்தவே தெரியுது, வர்ண சேர்க்கை தெரியுதா? மின்னும் மேகமும் சேர்ந்தா போலே ஆய்த்து. மின்னும் மேகம், மேகம்ங்கிறது கருப்பா இருக்கும், மின்னல்ங்கிறது அப்படி ஒளிவட்டத்து ஒளியா இருக்கும். அது ரெண்டு சேர்ந்தது நல்லா தெரியும் தானே. ஒரு மேகத்துக்கு பக்கத்துல அப்படி மின்னல் அடிச்சுன்னு அப்படி இருக்கும், அந்த மேகம் அப்படி கருப்பு மேகம் தனியா தெரியும். இப்ப கிருஷ்ணன் அங்க தூரமா விளையாடிட்டு இருக்கா, நல்ல கரிய திருமேனி, கழுத்துல ஒரு துளசி போட்டிருக்கா, வனமாலை போட்டிருக்கா. அது அந்த வர்ண சேர்க்கை தூரமே இருந்து பார்த்தாவே தெரியாது இது கிட்ட விளையாடுறான் அப்படின்னு. அப்படியே அந்த வர்ண சேர்க்கை அழகு. அந்த வனமாலையை தன்னுடைய மார்க்கத்தை சேர்ந்துட்டு அது அழகுதான் இந்த விளையாட அதுவும் அசையுது. சியாமமான திருமேனிக்கு பிரபாகரமாய் உஜ்வலமான வனமாலை அசைத்து வரும்படியாக மாலையிடுவாரிவனுக்கு பவ்யனாய் இருப்பது. அவன் அப்படி விளையாடுனா அது ஏற்கனவே அந்த கருப்பு மேனிக்கு அந்த பச்சை அழகா இருக்கிறது பார்க்கறதுக்கு, இன்னும் அப்படி விளையாடுறப்ப அந்த மாலை அவனுக்கு தக்கா போல அப்படி அப்படி வனமாலை அசைந்து அப்படி விளையாடு. அது பார்க்கறதுக்கு இவனுக்கு அழகா இருக்க. அதனால பிரணீனா இருக்கிற ஆண்டல் அப்படி தூரமா இருந்து பார்க்கிறேன். சியாமமான திருமேனிக்கு அப்படியே கருப்பு திருமேனிக்கு பிரபாசமாய் அப்படியே அது கைய உஜ்வலமா தெரியற மாதிரி பச்சை வனமாலை அது எப்படி இருக்குது, அசைந்து வரும்படியாக அது அப்படி அசைஞ்சு கிருஷ்ணன் விளையாடுற. அப்படி மாலைகள் பாரிவனுக்கு பவ்யனாய் இருப்பது. இவனுக்கு மாலை எங்கு கிடைச்சது அப்படின்னு ஆண்டால் யோசிக்கிறேன். இவனுக்கு எங்கிட்ட மாலை கிடைச்சது, இவ்வளவு அழகான மாலை. இவனுக்கு மாலை கொடுத்தது பவ்யனாய் இருப்பது, கர்ப்பதாசரங்கமா போலே. இவனுக்கு மாலை கொடுத்தது அவர் தான். இவர் அந்த கிருஷ்ணாவதார காலத்துல இவன் ஒரு மாலை அணிந்துக்கணும்னு ஆசைப்பட்டான். கம்சனை பாக்குறதுக்கு மதுரா நகரத்துக்கு போனான். அப்ப கிருஷ்ணனுக்கு எப்போதுமே மாலைகள் மேல ஆசை, நல்ல வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து போட்டுட்டான். மாலை வேணும்னு பார்த்தான். எங்க போய் மாலை கேட்கறதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வாயிட்டு கேட்டான், இங்க மாலாக்காரர் வீடு இது அப்படின்னு. அது கொஞ்சம் தூரம் போக அந்த குறுக்கு சந்தில் போனதான் மாலாக்காரர் வீடு. அப்ப நெடுந்தருவில் போய் அந்த குறுக்கு சத்துல அந்த மாலாக்காரரை தேடி மாலாக்காரருடைய வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றான். அவன் அவனை அப்படியே பார்த்துனே ஆடி போயிட்டான். மாலாக்காரன் என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். எனக்கு மாலை வேணும் அப்படின்னா. மக்கள் வேணுமா? நான் இப்பதான் கம்சனை தொடுத்துட்டு இருக்கேன், தொடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா. சாதாரண மாலை வேண்டாம், என்னுடைய திருமேனிக்கு தக்க மாலையை கொடுக்கணும். அப்பதான் அந்த மாலாக்காரர் பெருமாளுடைய திருமேனியை பார்க்க, பகவானுடைய திருமேனியை பார்த்துட்டு இருக்கிற நல்ல பூக்களை எல்லாம் கொண்டு கிருஷ்ணனுக்கு ஒரு மாலையை அமைத்து கொடுத்தார். அவருக்கு கர்ப்பதாசர்னு பேர். அவர் அந்த மாலையை சமர்ப்பிச்சு இவர் கொடுத்தார் கிருஷ்ணனுக்கு. அப்ப அந்த மாலையாவும் கழுத்தில் போட்டான். அந்த மாலை தான் போல இருக்கு அப்படின்னு ஆட்டால் யோசிக்கிறேன். இவனுக்கு இந்த ஆடிவரும் இந்த மாலை இடுவான் இவனுக்கு பவ்யனாய் இருப்பது கர்ப்பதாசரங்குமா போலே. அப்ப இவ்வளவு பவ்யமாதி வச்சிருக்கான் அப்படின்னா அந்த பிரியத்தோடு அந்த மாலாக்காரர் சாத்தன மாலை போல இருக்கு. அதுதான் கழுத்தில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் யோசிக்கிறார். எங்க அப்பாவும் அப்படிப்பட்டவர் தானே. எங்க அப்பாவும் மாலை சமர்ப்பிச்சு அந்த பெருமாளை சமர்ப்பிக்கிறது தானே. யாரோ ஒருத்த மாலை சமர்ப்பிச்சத ஒரு யூகம் தாண்டி அப்படியே கழுத்தில் போட்டு இருக்கேன். எங்க அப்பா திருந்துதான் மாலை சமர்ப்பிக்கிறார். அவருக்காக எனக்கு அனுகிரகம் பண்ண ஆகாத. எங்க அப்பாவை பார்த்து எங்க அப்பாவும் மாலாக்காரர் தானே அப்படின்னு யோசிச்சாங்க. மாலாக்காரரான பெரியாழ்வார் திருமகளாகையாலே தானிட்ட மாலையும் அவள் விரும்பி சாத்திக் கொண்டு விளையாடுவான் என்று கருதுறான். அப்ப யோசிக்கிறான், இந்த மாலாக்காரர் போட்ட மாலையும் இவள சந்தோஷமா ஏத்துக்கிறானே, அப்ப நான் போட்டாலே இவன் சந்தோஷமா ஏத்துக்குவான் போல இருக்கு, சாத்திக்குவான் போல இருக்கு, எங்க அப்பா வெட்டி கொடுத்து அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி விளையாட பிருந்தாவனத்தை கண்டோம். இந்த மாலை போட்டுக்கொண்டு அப்படி விளையாடுறத பிருந்தாவனத்திலே கண்டோமே. என் மாலை இட்டால் உகிருத்தனாய் இருக்கும் திருப்பாய் பாடிலே காண்கின்றே பிருந்தாவனத்திலே சஞ்சாரம் பண்ணி விளையாட கண்டோம் என்கிறாள். இந்த பிருந்தாவனத்திலே கண்டோம். இந்த மாலை அழகான இந்த மாலையை சாத்தி கொண்டு நம்ம திருவாய்ப்பாடிக்கு போக வேண்டாம்னு யோசிக்கிறாங்க கண்ணன். திருவாய்ப்பாடிங்கிறது ஊர், பிருந்தாவனம் காடு, அங்கதான் மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, அங்கதான் விளையாடிட்டு இருக்கோம். இப்போ விளையாடு கிருஷ்ணன் யோசிக்கிறாங்க, நம்ம மாதிரியே இந்த மாலையும் அழகா இருக்கு. இந்த மாலையை போட்டுட்டு உள்ள போனோம்னா விக்கிருத்தனாய் இருக்கும் திருவாய்ப்பாடியிலே காந்திய இருக்கு. அங்கிருந்தா எல்லாம் பெண்கள் எல்லாம் இருப்பா, எல்லா பெண்கள் எல்லாம் இருப்பா. நம்ம ஆண்டாளும் அங்கதான் இருப்பா. அப்படி போனோம்னா நம்ம அழகா பார்த்துட்டு அவளே என்ன பண்ணுவா, அப்படி மயங்க விழுந்துருவான். அன்புக்கு மயங்கிறது இருக்கு, அப்படி மயங்க விழுந்துருவான். அதனால அப்புறம் அங்க
கிட்ட எல்லாம் விளையாடும். அப்பெல்லாம் மயங்கி போயிருப்பாள் நம்மளை பார்த்து. ஆனா அவளுக்கு வேதனை இருக்காது. அவன் விளையாட்டுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்காது. அதனால அவன் என்ன பண்ணுவான், அவங்க போக வேண்டாம், அவன் வருத்தப்பட்டுட்டே இருக்கட்டும், நம்ம இங்க விளையாடுவோம் அப்படிங்கறதுக்காக தன்னுடைய தோழர்களோடு விளையாடுகிறாங்க. அதனால விளையாட பிருந்தாவனத்தை கண்டோமே. பிருந்தாவனத்தை சொசச்சாரம் பண்ணுகிறபடி அங்க போனா அவளுக்கு தாளப்படணும், அவள்லாம் பார்த்து ரசிப்பா, அவளாம் மயங்கி விழுந்துருவான், அவளுக்கு பிடிக்கணும், அவளையெல்லாம் சமாதானப்படுத்தணும். நம்ம இங்கேயே கொஞ்ச நேரம் விளையாடுவோம் இந்த தோழர்களோடு சேர்ந்து அப்படின்னு ஸ்வசஞ்சாரமாக. அப்படின்னா தன் இஷ்டம் போன படிக்க அங்க அவன் காத்துட்டு இருக்கணும், நம்ம இஷ்டம் போன படிக்க இங்க ஸ்வசஞ்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிட்டு விளையாட கண்டோமே. அப்படி அந்த லீலா ரசானுபவத்தை பிருந்தாவனத்துல அவன் தன்னுடைய தோழர்களோடு விளையாடுறதை நாங்க கண்டோம் அப்படின்னு ஆண்டாள் சொல்லுகிறார். அந்த கேள்வி கேட்ட ஆண்டாளை பார்த்தேன். அப்ப இதுல என்ன அர்த்தம், அவன் அப்படி ஆனந்தித்திருக்கிறத ஆண்டாள் பார்த்தாள். அதான் இதுல எடுத்துக்கணும். இந்த பகவான் தன்னுடைய வைகுண்டத்திலிருந்து வந்து இந்த தேசத்துக்கு வந்திருக்கு, நான் சந்தோஷமா இருக்கணும். அப்படி எப்படி சந்தோஷமா இருக்கிறான், பெரிய மாலையை போட்டு அப்படி குதின்னு குதிச்சுட்டு இருக்கிறான், சஞ்சாரம் பண்ணுகிறான், கேட்கறதுக்கு ஆள் இல்லாம மாடுகளுக்கு பின்னாடி போய் அப்படி விளையாண்டுட்டு இருக்க. அதே ஆண்டாள் பார்த்து சந்தோஷப்பட்டு. ஒவ்வொரு தடவை நீங்க ஞாபகப்படுத்திக்கணும், ஆண்டாள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது இதுதான். அவன் மோட்சம் பண்ணணும்னு ஆசைப்படல, வைகுண்டம் போகணும்னு அவன் ஆசைப்படல. அவன் என்ன சொன்னா, பிராபிய பூமியிலே இந்த பகவானை பார்க்கணும், இங்க போய் பார்க்காம வைகுண்டத்துக்கு போய் என்ன பிரயோஜனம். அதேதான் நம்ம கேட்டு, செம்மையுடைய திருமால்கள் பொம்மை மலைகள் இடத்தீர கோவிந்த குறுக்குற்றேவல் இன்னை பிறவி செய்யாதே இனி போய் செய்யும் தவன்தானே. இங்க கிடைக்காதா, இங்க கிடைக்காம அங்க போய் நான் என்ன பண்றது, கொள்ளும் பயன் ஒன்று இல்லாத அங்க போய் நான் என்ன பண்றது, இங்கதானே வேணும், இங்க வேண்டாம் அப்புறம் அங்க போய் கொடுக்குறேன் அப்படின்னா அது யாருக்கு வேணும் அப்படின்னா அப்ப கிருஷ்ணாவதாரத்தை தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால பூர்த்தியாக தான் விளையாடுறத ஆண்டாள் பார்க்கும்படி பகவான் பண்ண, ஆண்டாலும் பார்த்து ரசித்தார். அது இரண்டாவது பாசுரம். அப்போ முதல் 2 வரி பரமபக்தியில, ஆண்டாள் பரமபக்தியில அவனை பார்த்தீங்களா, பரமபக்தி இருந்தாதான் அங்க போக முடியும். என்னடா இதுல எங்க குழந்தை கூடாது, இந்த 2 வரைக்கும் எங்கடா பரமபக்தி இருக்கு, இது போக்கிய பக்தி இருக்குன்னு பார்க்க கூடாது. பரமபக்தின்னு என்னன்னு சொன்னேன், பரமபக்தினா அந்த பகவானே எல்லாம் நினைச்சிட்டு அங்க போகிறதுக்கு அப்படி துறை இருந்து அந்த பைத்தி மாதிரி இருக்கிற ஸ்டேஜ் வந்துருது அப்படின்னா பரமபக்தி. பாண்டல் எப்படி இருக்கிறார், அங்கேயே போயிருக்கிறார் அப்படின்னு எத்தனை பரமபக்தி இருக்கணும். அந்த பரமபக்தினால முதல் 2 வரியை கேட்கிறார், அந்த பகவான பாத்தீங்களா அப்படின்னு. அவ கேட்டா, பார்க்கணும்னு கேட்டா, அவளே அதை பார்த்துட்டா. ஆனால் அவளே என்ன பண்ணுகிறாள், இன்னொரு பெண்ணாக மாதிரி தான் பார்த்த அனுபவத்தை அவ பகிர்ந்து கொள்கிறான். ஆமா, அந்த கிருஷ்ணன் அப்படி சந்தோஷத்தோடு தன்னுடைய தோழர்களை விளையாடுறதான் பார்த்தேன் அப்படின்னு அவ பார்க்கிறான்னு தான் அர்த்தம். அப்படி ஆண்டாள் அங்கிட்டு இருந்து அந்த கிருஷ்ணனை பார்க்கிறான், அவன் அங்க விளையாடிட்டு இருக்கிறான். அப்பதான் ஆண்டாள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அது 2வது பாசம். அனுங்கன் என்னும் பிரிவு செய்து ஆயர் பாடி கவர்ந்தொன்னும் குணங்கு நாரி குட்டேற்றை கோவர்தனனை கண்டீரே கரங்களோடு மின்மேகம் கலந்தார் போல் மனமாறி முழுங்கு நின்று விளையாட பிருந்தாவனத்தை கண்டோமே. தோழர்களோடு பிருந்தாவனத்தை விளையாடுவதை கண்டேன் அப்படிங்கிறது 2வது பாசம். 3வது பாசம். மாலாய் பிறந்தனம் ஏ மாலே செய்யும் மணாலனை ஏலா பொய்கள் உரைப்பானே இங்கே போதர கண்டீரே அப்படின்னு ஒருத்தி கேட்கிறேன். அதுக்கு ஆடலை மாதிரி பதில் சொல்கிறார். மேலாள் பிறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்றும் மேலா பெண்கள் வருவானே பிருந்தாவனத்தை கண்டோமே. மாலாய் பிறந்த நம்பிகை மாலே செய்யும் மணாலனை ஏலா பொய்கள் உரைப்பானே இங்கே போதர கண்டீரே மேலாள் பிறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்றும் மேலா பெண்கள் வருவானே பிருந்தாவனத்தை கண்டோமே. இதற்கு பதவுரை. மாலாய் பிறந்த நம்பிகை, மாலாய் பிறந்த நம்பிகை அந்த பெண்கள் மேல உண்டான அந்த அன்பை ஒரு வடிவாய் கொண்டு பிறந்தவன். பெண்கள் மேல ஆசை வச்சு சில பெண்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறதெல்லாம் ஒரு வடிவா பண்ணோம்னா கிருஷ்ணனுடைய வடிவம். இப்படி மாலாய் பிறந்த நம்பி, மாலையே ஒரு ரூபமாக எடுத்த, யார் மேல மால், யார் மேல பைத்தியம், பெண்கள் மேல பைத்தியமா இருக்கிற ஒரு பெருமை. மாலாய் பிறந்த நம்பியை, அப்ப பெண்கள் மேல அத்தனை ஆசை, ஆண்டாள் மேல நினைச்சுக்கோங்க, ஆண்டாள் மேல அத்தனை ஆசையே ஒரு ரூபமா எடுத்தான கிருஷ்ணனாக ரூபமா. அப்படி மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை, அவன் அப்படி இருக்கிறான். அவன் என்ன பண்றான், நம்மள பைத்தியமாக்குறான். அவன் பெண்கள் மேல பைத்தியமா இருக்கிறான். மாலாய் பிறந்த நம்பியை அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து அர்த்தம் எடுக்கணும். பெண்கள் மேல அத்தனை பிரியத்தோடு இருக்கிற பெருமாள்,
ரெண்டாவது மாலே செய்யும் மணாலனை. பெண்கள் எல்லாம் பார்த்தா இவனை பார்த்தா அவ பைத்தியமாகிறான், ஆண்டாளுக்கு பார்த்தா இவனை பார்த்தா பைத்தியம். அப்படி மாலே செய்யும் மணாலை பார்ப்பவர்கள் எல்லாம் பிச்சேற்றும்படியாக ஒரு ரூபம். அப்படி அந்தை செய்கின்ற மனவாழ பிள்ளையாய் ஏழா பொய்கள் உரைப்பானே. ஏழா பொய்கள்னா பொருந்தாத பொய். சொல்ற பையாது பொருந்து சொல்ல மாட்டாங்க. அப்படி ஏழா பொய்கள் உரைப்பானே, பொருந்தாத பொய்களை உரைப்பானே. இங்கே போதர கண்டீரே, இந்த வழியில போனதை பார்த்தீங்களா அப்படின்னு வந்து கேட்க. அதுக்கு ஆண்டாள் பதில் சொல்ற, மேலால் பறந்த வெயில் காப்பன் மேலே பரவி பறக்குன்ற அந்த வெயிலை வெயில் படாம காப்பாத்துற காப்பான். வெயில் பகவானுடைய திருமேனில படாம தடுப்பதற்காக வினதை சிறுவன் சிறகன் மேல. எப்போதுமே கிருஷ்ணாவதார காலத்துல கிருஷ்ணன் கீழஸ்வா சஞ்சாரம் பண்ணும் போது மேல கருடன் பறந்துட்டே இருப்பாரு. ஏன்னா பெருமாள் மேல வெயில் பற்றக்கூடாது அப்படின்னு. அது பாகவதத்திலையும் காட்டுறது, விஷ்ணு புராணம் ஸ்பஷ்டமா காட்டுறது. பகவான் எங்க போனாலும் மேல கருடன் பறந்துட்டே இருப்பார். எதுக்கு அப்படின்னா கீழே பெருமாள் பத்திரமா இருக்கணும், அவர் மேல வெயில் படக்கூடாதுங்கிறதுக்காக கிருஷ்ணனாக இருந்த காலத்துல மேல கருடன் பறந்துட்டே இருப்பாங்க. அதே ஆண்டாள் பார்த்துட்டான், தூரமா இருந்து பார்க்கிறான். அந்த பெருமாளை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு சொல்ல, ஆமா அந்த பெருமாளை பார்த்தேன். அந்த வினதை சிறுவன் அந்த கருடன் அப்படி தன்னுடைய இறகுகளால வெயில் படாதபடிக்கு அந்த பகவான் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அந்த மேனித்திருக்கும்படி அப்படி பார்க்கிற அந்த கோபுரத்தனை பெண்களை விருந்தரையாக்கி பசிகளை அபிவிருத்தி பண்ணும். பறந்த அந்த வினதை சிறுவன் சிறகின் மேலா பெண்கள் வருவானே. அந்த கருடனுடைய சிறகாகிற மேற்கட்டி கீழே வெயில் படாம அப்படி வர அந்த பகவான் அது எழுந்திருக்கிற அந்த பிருந்தாவனத்தை கண்டோமே அப்படின்னு ஆண்டாள் அந்த கருடனுக்குள்ள இந்த பகவான் அப்படி சுசஞ்சாரம் பண்ண அந்த பகவானை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவதாக இந்த 3வது பாசுரம் இருக்கு. 3வது பாசுரத்துக்கு என்ன அர்த்தம்? மாலாய் பிறந்த நம்பிய பெண்கள் மேல ஒரே பைத்தியமா இருக்கிற அந்த பெருமாள், பெண்களுக்கு பைத்தியம் ஒன்று பெருமாள் 2 பேர் இருக்கணும். பெண்கள் மேல இவனுக்கு பைத்தியம், இவனால அவளுக்கும் பைத்தியம். அப்படி பைத்தியம் பண்ற மணவாள பிள்ளை, நம்ம மணவாள அழகி மணவாளனே ஏழா பொய்கள் உரைப்பானே, பொருந்தா பொய்கள் சொல்லுவாங்களே. இங்கே போதர கண்டு நீங்க எதாவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றா, மேலால் பறந்த வெயில் காப்பா. மேல அப்படியே பறந்து கொண்டும் அந்த பகவானுக்கு வெயில் படாம காக்கிற அந்த வினதை சிறகண்டும் அந்த கருடனுடைய சிறகுக்கு வந்து அந்த பெருமாள் இப்படி விளையாடுறத நான் பார்த்தேன். மேலாப்பில் பெருமாள் வருவானே, அவன் மேல அப்படி பறந்து வர அது கீழே அந்த கிருஷ்ணன் வரத இது இந்த வெளியில் தான் போனோம். அதை நான் பார்த்தேன் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அனுகிரகம் பண்ணுகிறார். அதற்கு வியாக்கியானம் 3ஆம் பாட்டு. மாலாய் பிறந்த நம்பியை, மாலாய் பிறந்த பெண்கள் பக்கம் வியாமோகம்தான் ஒரு வடிவகுண்டா போலியாய்த்திருப்பது. பெண்கள் மேல இருக்கிற பைத்தியத்தை எல்லாம் எடுத்து அந்த பைத்தியத்தை ஒரு ரூபம் பண்ண எப்படி இருக்கும்? அதுதான் கிருஷ்ணன். பல பெண்கள் இருக்கு, அந்த கோபி பெண்கள் எல்லாம் அந்த பெண்கள் மேல இவனுக்கு இருக்கிற பைத்தியத்தெல்லாம் எடுத்து ஒரு ரூபம் பண்ண அதான் கிருஷ்ணன். அதான் மாலாய் பிறந்த நம்பியை. மால்னா பைத்தியம். அந்த பைத்தியமே ஒரு ரூபமாக பிறந்திருக்கிறது, பெண் பைத்தியம். அது யாரு? நம்ம கிருஷ்ணன். மாலாய் பிறந்த நம்பியை பெண்பக்கள் வியாமோகம்தான் ஒரு வடிவு கொண்டா போலே ஆயிட்டு அப்படி இருக்கிறதா. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு அந்த பெண்களுடைய மனசு நல்லா தெரியும். ஏன்னா அதான் அந்த பைத்தியத்திலிருந்து தான் இதே பிறந்திருக்கிறது. இன்னொன்னு, இந்த பகவான் எப்போதுமே எல்லாருடைய மனசுடைய அகவாயிலும் இருக்கிறாங்க. அதனால அந்த பெண்கள் என்ன நினைக்கிறான்னு தெரியுது. பெண்கள் மேலேயே பைத்தியமா இருக்கிறது, அந்த பெண்கள் என்ன நினைக்கிறதுன்னு அதுக்கு நல்லா தெரியும். அது எப்படி அதுக்கு தெரியும் அப்படின்னா, ஒரு காரணம் அது பெண் பைத்தியமாவே தானே பண்ணிருந்தது. அப்ப பெண்கள் பத்தி தெரியும் தானே ஒண்ணும். 2வது எப்படி தெரியும் அப்படின்னா, எஜுர்வேதத்துல தைத்திரிய ஆரண்யகத்துல ஒரு மந்திரம் இருக்கு. அது பகவானை பத்தி சொல்றோம். பகவானை பத்தி சொல்றப்ப சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோ வேதஹா நிகிதம் குஹாயாம் பரமோபியாமன் யோ சர்வான் காமான் சக பிரம்மனோ விபஜேதி அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லு. பகவானுடைய சுரூபத்தை பத்தி சொல்றப்ப பகவான் எப்படிப்பட்டவன்னு சொல்றப்ப சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம. பகவான் சத்தியம் ஞானம் அனந்த ரூபமாக இருக்கிறவர், சத்தியமாக இருப்பவர். இருக்கிற சத்தியமான நிரந்தரமான பொருள் பகவான் தான். ஞானம், ஞானமே ரூபம் எடுத்தவன் பகவான் தான். அனந்தம், ஆனந்தம், ஆனந்தம் நிறைஞ்சிருக்கிற ஒரு கட்டுப்பாடே இல்லாதவனாக அப்படி எங்கும் விரைஞ்சிருக்கிறது அந்த பகவான். அப்ப சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, அது அளவற்றதான அந்த பிரம்மம் இருக்கிறது. அது
எல்லாருடைய ஹிருதய குகையிலையும் வசிக்கிறது. அப்படி வசிக்கிறதுனால அதுக்கு எல்லாத்துடைய மனசும் தெரியும் அப்படிங்கிறது. நிகிதம் குஹாயாம் பரமோபியாமன். அப்ப இந்த பகவான் எங்க இருக்கிறான் அப்படின்னா ஆனந்த ரூபமா இருக்கிறான், ஞான ரூபமா இருக்கிறான். அந்த பகவான் ஒவ்வொரு ஜீவாத்மா கூடய மகனத்திலையும் அந்தரியாமி பகவானாக வசிக்கிறான். அப்ப உங்க மனசுல இருந்தாலும் உங்களை பத்தி அவனுக்கு தெரியாதா? என் மனசுல இருந்தானா என்னை பத்தி தெரியாதா? அப்படியே ஒவ்வொருத்தர் மனசுல இருக்கிறான்னா அப்புறம் ஆயர்பாடி பெண்களுடைய மனசுலயும் இருக்கத்தானே செய்வான். அதனால ஒவ்வொரு பெண்களுடைய மனசுலயும் இருக்கிறாங்க. இந்த வியாமோகம் தான் ஒரு வழிபுகொண்டா போலே என்னுமா போலே சத்தியம் ஞானம் என்னுமா போலே ஈதொரு பலக்ஷண மாத்திரமாய் சொல்லி சொல்லாத குணங்களாலே பூர்ணனாயிருக்கை. அது பெண்கள் மேல பைத்தியத்தோட ரூபத்தோட இருக்கிறது எதுக்கு அப்படின்னா அவன் மனசுல இருந்து அவள் என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறக்காக. அப்படி அந்த மனசுல ஹிருதய குகையத்துல இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சவனாக இந்த பகவான் இருக்கிறான். அது பகவானுடைய ஒரு பெரிய சுரூபம். ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறான்னு பகவானுக்கு தெரிஞ்சிடும். அப்படிப்பட்ட பெரிய ஞானத்தோடு இருக்கிறான். அப்படி இருக்கிற பகவான் எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறான். அதனால்தான் ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவிலே மாலே மணிவண்ணா அப்படின்னு இருக்கிறான். மாலே. அப்ப அப்படி வியாமோகம் மிக்கவன் இந்த பகவான். எல்லாத்தையும் இந்த பகவானுக்கு பிடிக்கும். இன்னும் பெண்கள்ல இன்னும் ரொம்ப பிடிக்கும். அவன் என்ன நினைக்கிறான்னு அப்படின்னு தெரியும், அப்படியே தெரியும். அப்படி இருக்கிற பெருமாள் மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை. அப்படி அவன் 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 மேல பிரியமா இருக்கிறான். அப்படி இருக்கிற அந்த பகவானை பார்த்து அவளுக்கு அத்தனை பிரியம். மாலே செய்யும் தேனே தருகர்த்ததே என்னுமா போலே தன்னுடைய வியாமோகத்தை காட்டியாய்த்து இத்தனைக்கு வியாமோகத்தை விளைவிப்பது. இப்போ ஒரு மேல இத்தனை அன்பா இருந்தான்னு அவரை பார்த்தா மத்த பெண்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? ஆண்டாள் மேல இத்தனை பிரியத்தோட அவன் இருந்தானா ஆண்டாளுக்கு அவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அவசியம் பிடிக்கும். அப்போ இவனுக்கு அத்தனை பெண்கள் மேல ஆசை. அதை காட்டி காட்டி அந்த பெண்களுக்கு அத்தனை பேருக்கு அவனை பார்த்த ஆசை. இவனுக்கு அவன் மேல வியாமோகம். இவனுக்கு இருக்கிற வியாமோகத்தை பார்த்து அவளுக்கு திருப்பி அவன் மேல வியாமோகம். அதனால மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மலான. நம்பி அப்படின்னா கல்யாண குணங்கள் பரிபூர்ணமா இருக்கிறவன். ஒரு குணம் கூட குறைச்சல் இல்லை. அத்தனை நிறைந்திருக்கிறது இந்த கிருஷ்ணன். நம்பிங்கிறது இங்க கிருஷ்ணனை குறிக்கிறது. அந்த பெண்கள் மேல ஆசைப்பட்டு எல்லா கல்யாண குணங்களும் நிறைந்திருக்கிறது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படி நிறைஞ்சிருக்கிறதா வேதம் சொல்றது. அப்படிப்பட்ட பகவான் கிருஷ்ணன். அப்ப அப்படி இருக்கிறவன் அங்க அந்த ஆயர்பாடி பெண்கள் கிட்ட எல்லாம் போய் தன்னை அன்பை காட்டி காட்டி அவளை எல்லாம் அப்படி உடுக்கு பண்டமா பண்ணி வச்சுட்டான். இப்ப அவள் எப்படி இருக்கிறா? இவனுக்கு பின்னாடி சுத்துறான். அவளுக்கெல்லாம் இப்ப இவன் மேல வியாமோகம் வந்துருது. அப்படி மாலே செய்யும் தேனே அனுவிரதா என்னுமா போலே தன்னுடைய வியாமோகத்தை காட்டியாய்த்து இத்தனைக்கு வியாமோகத்தை விளைவித்த தன்னுடைய அன்பை காட்டி வளையெல்லாம் அன்பு காட்டும்படி பண்ணி வச்சிருக்கான். நல்ல மாலே செய்யும் மணாலனே மாலாய் பிறந்த நம்பி மாலே செய்யும் மணாலனை. மணாலனை மணாலனைக்கு என்ன அர்த்தம்னா தன்னுடைய செவ்வி கொல்ல இட்டு பிறந்தான் அவன் போலே காணும் அப்படின்னு இது ஆண்டாள் சொல்றான். மணாலன்கிற பேரு யார் கொடுக்குறா அப்படின்னா ஆண்டாள் கொடுக்குற. என்னுடைய பெண்மை எல்லாம் அனுபவிக்கிறதுக்குன்னே பிறந்த ஒருத்தர். இப்படிதான் ஒருத்தன் இருக்கணும். பெண்கள் மேல பிரியமா இருக்கணும். அதனால எல்லாரும் அன்பு காட்டும்படியான பகவான் இருக்கும். அவன் தான் எனக்கு கணவனா வரணும்னு ஆசைப்பட்டாள். அதனால இவ கூப்பிடுறான். இந்த மணாலன்கிற பதம் யார் கொடுக்குறான் அப்படின்னா ஆண்டாள் கொடுக்குறான். மணாலனை தன்னுடைய பெண்ணை அனுபவிக்க பிறந்த மணாலன் இவனே என்கிறாள். தன்னுடைய செவ்வி கொல்ல இட்டு பிறந்தான் இவன் போலும் காணும். இது ரொம்ப முக்கியம். இப்ப இவதான் அவனை மணாலன்னு கூப்பிடுறான். இப்ப நம்ம ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமாளுக்கு அலைமனவாளன்னு பேரு. இப்ப இந்த வியாக்கியான அப்ப இங்க விட்டு ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதாவது கார்த்திகை பண்டிகை வருது பாருங்க. புரட்டாசியோட கடைசிக்கு வந்துட்டோம்னா ஐப்பசி அடுத்தது கார்த்திகை பண்டிகை. கார்த்திகை பண்டிகை எல்லாருமே கொண்டாடுறோம் இல்லையா? வீட்டுல எல்லாம் தீபம் வைக்கணும். வீட்டுல யார் தீபம் வைக்கணும்? நிஜமா வைக்கணும் அப்படின்னா அவங்க வச்சுக்கிறாங்க. ஆனா யார் வைக்கணும்? நிஜமா ஒரு வீட்டுல தீபம் யார் வைக்கணும்னா மருமக தான் வைக்கணும். அந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரணும். மருமக கையில கொண்டாடுறதுதான் தீபாவளி வைக்கிறது. கார்த்திகை பண்டிகை ஒவ்வொன்றுக்கும் ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு தாத்பரியம் இருக்கும் ஒவ்வொரு பண்டிகைக்கு. கார்த்திகை பண்டிகை அப்படிங்கிறது வீட்டு மருமக வந்து வைக்கிறது தான் தீபம். நம்மளே வச்சுக்கிறது. மருமக வந்து ஏற்றணும் தீக்கு.
அதுக்குதான் கார்த்திகை. இன்னைக்கு நீங்க பெரிய கோயிலுக்கு போங்க, பெரிய கோயிலுக்கு யாரும் மருமக? அங்க பெரிய பெருமாளுடைய ஸ்தானம் தான் அது. அங்க யாரும் மருமக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் ரங்கநாச்சியார் நினைப்போம். ஆனா அவங்க கூடவே வந்தவன். இங்க விவாகம் பண்ணிட்டு அவங்க கூட இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டாள் தான். ஆண்டாள் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வந்து பெருமாளை விவாகம் பண்ணிட்டு மருமகளாக வந்தா அப்படின்னா நம்ம ஆண்டாள் தான் வந்திருக்கு. அதனால இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க கார்த்திகை தீபத்தன்னைக்கு சாயந்தரம் போனீங்கன்னா உத்தம நம்பி இடைவெளை கெடுப்பது அப்படின்னு பத்திரிகைகள் எல்லாம் போட்டிருக்கும். உத்தம நம்பின்னு யாரு அப்படின்னா பெரியாழ்வாருடைய தம்பியோட வம்சத்துல வந்தது. ஆண்டாளுக்கு சகோதர வம்சம். ஆண்டாளுக்கு பெரியாழ்வாருடைய தம்பி அப்படின்னா ஆண்டாளுக்கு சித்தப்பா தானே. அவ பசங்கள்ல ஆண்டாளுக்கு சகோதரர்கள் தானே. அவ வம்சத்துல வந்தவ அப்ப ஆண்டாளோட சேர்த்து வந்துட்டான். ஆண்டாள் இங்க பல்லக்குல வந்து பெருமாள் விவாகம் பண்றது வந்தாலே அப்பவே உத்தம நம்பிகள்லாம் அந்த சித்தப்பா பசங்கள்லாம் சேர்ந்து இங்க ஆண்டாளோட சேர்ந்து வந்துட்டான். ஆண்டாள் விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. ஆண்டாள் பெருமாளோட சேர்ந்துட்டான். அவள் இங்கே கைங்கத்துல இருந்துட்டான். அவள திரும்பியே போகலாம். அப்படி வந்தவதான் உத்தம நம்பி வம்சம் ஸ்ரீரங்கத்துல. ஆண்டாளோட கூட சேர்ந்து வந்தவ. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை பண்டிகை அன்னைக்கு முதல் வழக்கு அவ தான் இருப்பான். 9 வழக்கு கொண்டு வந்து பெருமாளுக்கு முன்னாடி அவ ஏத்துனாதான் அப்புறம் மற்ற சன்னதிகள்ல பெரிய கோயில்ல வழக்கு ஏற்ற முடியும். ஏன்னா கார்த்திகை பண்டிகைங்கிறது மருமக ஏற்ற வேண்டியது. அப்ப ஆண்டாள் தான் வந்து ஏத்தணும். அன்னைக்கு ஆண்டாள் இல்லை. அதனால ஆண்டாளுக்கு பதிலா அவ வம்சத்தை வந்தவ இன்னைக்கும் விளக்கேத்துறான் அன்னைக்கு. அப்போ ஆண்டாள் தான் மருமக. அது இவளுக்கு தெரியுது. அதனால அவனுக்கு எப்படி கூப்பிடுறா? மணாலனை அவ கொடுத்த பேர் தான். அது இன்னைக்கு அங்க ஸ்பஷ்டமா உதாரணத்தோட பார்க்கலாம். அவதான் வந்து விளக்கேத்துவான். அதனால இப்ப சொல்றா, தன்னுடைய செவ்வி கொள்ள இட்டு பிறந்தான் அவன் போலே காலம் என்னுடைய என்னை ஏத்துக்கிறக்க நீ அனுபவிக்கிறதுக்கு பிறந்தவன் அவன் அர்த்தம் தான். அதனால அவனை மணாலனே இருக்கிறான். அப்ப மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை 7 பொய்கள் உரைப்பானே. 1 மஞ்சளும் மாளிகை சார்ந்துமாய் வந்தால் இதெல்லாம் எங்கும் பெற்றாய் என்று கேட்டால் மற்றொன்றோ நான் உரம்பரி வேணோ என்னும் ஒரு பிரமாணத்தை காட்டுறான். 7 பொய்கள் உரைப்பானேக்கு ஒரு உதாரணம் காட்டுறான். என்ன அப்படின்னா, கிருஷ்ணன் எங்கேயோ இவனுக்குதான் எல்லா பெண்களையும் பிடிக்குமாச்சே. ஏதோ பெண்கள் கூட சேர்ந்து விளையாடி இருக்கிறான். அப்ப அவ திருமையில் இருந்த மஞ்சளும் அந்த சந்திரமும் இவன் மேல பட்டுருச்சு. அன்னைக்கு என் பேர் யசோதம்மா நல்ல வெள்ள வஸ்திரத்தையே கட்டி அனுப்பியிருப்போம் போல இருக்கு. ஏதோ பெண்கள் போய் பூச்சிருக்கு. அந்த பெண்கள் எல்லாம் மஞ்சள் பூச்சிருக்கா, எல்லாரும் சந்திரன் பூச்சிருக்கா. அதெல்லாம் இவனுடைய திருமேனி எல்லாம் ஒட்டிட்டு கிருஷ்ணன் அப்படியே வர்றான். ஏற்கனவே ஒருத்திக்கிட்ட சொல்லி இருக்கிறான். ஒரு காதலிட்டு சொல்லியிருக்கிறான். 6 மணிக்கு வரண்டி அப்படின்னு ஏதோ சொல்லி இருக்கிறான். அந்த பொண்ணு காத்து இருக்கிறது இவனுக்கு அப்பதான் ஞாபகம் இருக்கு. 5:45 அவங்க அவ்வளவு வர சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னா அவசர அவசரமா ஓடி வர்றான். ஓடி வரப்ப கண்ணாடி பார்க்காம வந்துட்டான். அங்க குதிச்சுட்டு இருந்தது பெண்கள் கூட. அதனால அவ திருமேனில் இருந்ததுலனே இவன் மேல ஒட்டி எடுத்து இப்ப அப்படியே போறான் அந்த பொண்ணை பாக்குறதுக்கு. அந்த பொண்ணு கிட்ட போய் சிக்கிட்டான். அவன் பார்த்துட்டு அந்த பொண்ணு இவனை பார்த்துட்டு கேட்கறது, ஒற்று மஞ்சளும் மாளிகை சாந்தமாய் வந்தால் இதெல்லாம் எங்கும் பெற்றாய் தென்னோடைய திருமேனில மஞ்சள் சந்தனம் எப்படி வந்தது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டாளா. இவன் சொன்னாலா, மற்றொண்டோ நான் புறம்பெற வேணும், உன்னை தவிர எனக்கு அதான் தெரியுமாடி, உன்னுடைய திருமேனில இருந்துதான் இதெல்லாம் பிடிச்சது ரெடி அப்படின்னா. உன்னுடைய மஞ்சள் தாண்டி உன்னுடைய சந்தனம் தாண்டி அப்படின்னு கேட்டான். அவ கேட்டாளா, இப்பதானடா பார்க்கிறேன், இப்பதானே நீ வந்த, என்னுடைய திருமேனில் இருக்கிற மஞ்சள் உன்னுடைய வஸ்திரத்துக்கு எப்படி வரும்னு கேட்டலாம். அதுக்கு அவன் சொன்னால, நேற்றே பட்டுருச்சு. நேற்று நான் உன்னை பார்க்கிறப்ப உன்னுடைய திருமேனில் இருந்த மஞ்சள் எல்லாம் பட்டுருச்சு. உன்னுடைய ஞாபகத்துல அப்படியே வச்சிருக்கு. நம்ம வஸ்திரம் கூட மாத்திரம் மேல இருக்கிற பிரியத்துல அப்படின்னு சொன்னாங்க. அது யாருடைய மஞ்சள்? ஏதோ வேற ஒரு பொண்ணுடைய மஞ்சள். எப்படி போய் சொல்றான், உன்னுடைய மஞ்சள் தான் அப்படிங்கிற அந்த பொண்ணு கொஞ்சம் கிளவர். அது கேக்குது, எங்க நான் இப்பதான் பாக்குறேன், நேத்து பூசண தெரியும், நேத்தே உன்னோட திருமேனில் இருந்தாலே மேல போடுது. அப்ப அந்த பொண்ணுக்கு அவன் மேல எத்தனை காதல் வந்திருக்கும். அப்படியே உருகி அப்படி நிக்கிறாங்க. அப்படி 7 பொய்கள் சொல்வானே அப்படின்னா பொருந்தாத பொய்கள். இதுலதான் பொருத்தம் இருக்குதா? இது உண்மை கொஞ்சமாவது இருக்கிறதா? அப்படி அந்தந்த சமயத்துக்கு தக்கா போல அந்தந்த பொய்களை சொல்லி அவளை கவர்றாங்க. உடனே அந்த பெண்கள் எல்லாம் நிஜம் நம்பிட்டு ஓடி இருந்து நம்ம மேல இந்த கிருஷ்ணனுக்கு பிரியம். அப்படியே அந்த மஞ்சளோடு இருக்கிறான் பாரு, இவன் எல்லாம் இப்படி இருக்கணும், காதலன்னு இவன் மாதிரி இருக்கணும், அந்த பெண்ணும் இருக்கிறான். அப்படி 7 பொய்கள் உரைப்பானே, ஒற்று மஞ்சளும் மாளிகை சாந்துமாய் வந்தால் இதெல்லாம் எங்கு பற்றாய் என்று கேட்டால் மற்றொன்றோ நான் புறம்பரிவன், உன்னை தவிர யாராவது தெரியுமாடி எனக்கு? புறம்பரி வேணும், ஒருத்தியுமே தெரியாதுடி அப்படிம்பான. என்னும் மெய் சொல்லிகை தேட்டதாக
ராமாவதாரத்திலே போகையாகாதோ? ராமன் மாதிரி அவன் ராமர் இருந்தா இது ஒரு பிரமாணம் எடுக்கணும். இவன் இத்தனை போய் சொல்றானே அப்படி சொல்லுவான் அப்படின்னா அப்படிதான் சொல்லுவான். ஏன்னா இவன் ராமன் இல்லையே அப்படிங்கிற ஆண்டான். அது ராமர் எப்படி இருந்தானா சத்தியவாதிதா அப்படின்னு ஒரு பிரமாணம் எடுக்கிறார். அயோத்தியா காண்டத்துல ராமனை பத்தி சொல்றப்ப ராமன் எப்படி இருப்பாரு? சத்தியவாதினஹா அப்படின்னு எப்போதுமே உண்மையே பேசுவானா, இனிமையாக பேசுவானா. ஒருபோதும் இன்னொருத்தர் மனசு போடும்படி பேசவே மாட்டாங்க. அதுக்காக என்ன வேணா பேசலாமா? அப்படி பேச மாட்டானா, உண்மை மாத்திரமே பேசுவாங்க. அப்படி சத்தியவாதீசா அப்படின்னு ராமன் இருந்தாங்க. ராமனுக்கு அது சரிப்பட்டு வரும். உண்மை தான் பேசுவான், அது சத்தியத்தை தான் பேசுவான். இது பொய் தான் பேசும், இன்னொருத்தர் மனசுக்கு எப்படி வேணுமோ அப்படி பேசுக்கு. அதனால இவன் ராமன் அல்லவே அப்படிங்கிற இன்னொரு பிரமாணம் இருக்கிறா. அது யதா துஷ்டார்த்த வசனஞ்சா என்ன கடவாதிரே. இது எப்படி இருக்கிறது அப்படின்னா கண்டபடியே உரைக்கும் மெய்யாகும். ஏதோ ஒண்ணு சொல்றது அதுதான் உண்மைன்னு ஸ்தாபிக்கிறது. அவன் எப்படி இருந்தா சத்தியவாதினகா அப்படின்னு இருந்தான். இது எப்படி இருக்குது? யதாதிஷ்டேந்தவஞ்சகா என்ன கடவாதிரே. அப்பப்ப ஏதோ ஒன்று போட்டுடுறது, அது அப்படியே அதுதான் நிஜம்னு அதை ஸ்தாபிக்கிறது. எங்கேயோ போய் மஞ்சள் பூசிட்டு வந்து இது உன்னோட மஞ்சள் தானே ஸ்தாபிக்கிறது. இப்ப இல்லை அப்படின்னா நேற்றுது அப்படின்னு. அப்ப யதாதிஷ்டேன வதனஞ்சக கண்டபடியே உரைக்கையும் அதையே மெய்யாக்கையும். ஒரு பொய்யை சொல்லிடுறது, பொய்யை அப்படியே மெய் மாதிரி அதை நிரூபிக்கிறது, அது உண்மைதான் அப்படிங்கிறது. அதனால ஏழா பொய்கள் உரைப்பானே என்ன கடவாதிரே. பாயமாய் உதகிதமாயிருக்கும் இரண்டு வார்த்தை சொல்லாமையாலே அப்போதே மெய்யாயிருக்கும் பெருமாள் வார்த்தை அவன் வார்த்தை விடுக்காட்டிலே மெய்யாயிருக்கும். ராமாவதாரத்தில் மெய்யும் கிருஷ்ணாவதாரத்தில் பொய்யும் இரு ஆசிரியத்திற்கு தஞ்சம். அவன் எப்படி இருந்தான் அந்த ராமன் அப்படின்னா ஒரு வார்த்தை தான் சொல்லுவான், அது ஹிதமாக இருக்கும், அந்த வார்த்தையிலே நிற்பான். ராமன் அப்படி நிற்பான் அப்படின்னு பிரசித்தம். ஒரு நாளும் பொய்யே சொல்லாதவன் ராமன். ரெண்டு வார்த்தைங்கிறத அந்த ராமனுக்கு இரண்டு வார்த்தை சொல்லாமையாலே அப்போதே மெய்யனாயிருக்கும். அந்த ராமன் அப்படி இருந்தான். ஒரு தடவை சொல்லிட்டா ஒரு வில் ஒரு சொல் ஒரு அம்பு அப்படின்னு இருந்தவன் ராமன். அதனால ரெண்டாவது வார்த்தை சொல்லவே மாட்டான். அதனால மெய்யான வார்த்தையோட இந்த பெருமாள் இருந்தான். ஆனா இது எப்படி இருக்கிறது அப்படின்னா முன்னுக்கு பிறனா பேசுறது. வெளிக்காட்டில் மெய்யனாயிருக்கும். இதுக்கு முன்னுக்கு பின்னா முன்னாடி ஒண்ணு சொல்றது அப்புறம் ஒண்ணு சொல்றது, அது சேர்ந்தா போல அதுதான் ஸ்தாபனம் பண்றது. இப்படி பொய்யே ரூபமாக இருக்கு. அதனால ஆண்டாள் சொல்றார் ராமாவதாரத்தில் மெய்யும். ராமாவதாரத்துல சத்தியத்தை போய் பார்க்கலாம், கிருஷ்ணாவதாரத்துல என்ன பார்க்க முடியும்? பொய்யுமே பார்க்க முடியும். அப்ப ராமாவதாரத்தில் மெய்யும் கிருஷ்ணாவதாரத்தில் பொய்யுமே. ஆனா இது ஆசிரியத்துக்கு தஞ்சம். பக்தர்களுக்கும் கேட்டா அர்த்தம் பிடிக்குது. ராமனு கூட கொஞ்சம் அவ்வளவு பிடிக்கல. உண்மை பேச ராமனை பார்த்தோம்னா நம்ம கௌரவத்தோட வச்சுக்கிறோம், அப்படி ஒரு சல்யூட் பள்ளியில் போயிடும். ஆனா கிருஷ்ணன் அப்படின்னா பொய் சொல்லுவான்னு தெரியும், இத்தனை தீம்பு பண்ணாலும் எல்லா கதையும் கேட்கறோம். ஆனா கிருஷ்ணன் தான் பெரும்பாலானவருக்கு பிடிக்கும். அப்படி பொய்யே ஒரு ரூபம் எடுத்த கிருஷ்ணன் ஒருத்தன் ஆசிரியம் பண்ணுவானா அப்படின்னா அது கிருஷ்ணன் தான் முடியும். அதனால பிரிவாச்சன் படியே சொல்றார் ராமாவதாரத்தில் மெய்யும் கிருஷ்ணாவதாரத்தில் பொய்யுமே ஆசிரியருக்கு தஞ்சம். அப்படி அடியாருக்கு தஞ்சமாக இருப்பது இந்த கிருஷ்ணன். ஏகரூபனாய் இரண்டு ராமனை பத்தி சொல்ற ஏகரூபனா இரண்டு வார்த்தை சொல்லாதே ஆசிரித ரட்சணம் பண்ணுவதே அவன். ராமன் எப்படி இருப்பான்? மனமொன்றி மெய் மனம் மெய் வாக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டு வார்த்தை சொல்ல மாட்டேன், ரெண்டு காரியத்தை சொன்னதை விட்டு இன்னொன்னு பண்ண மாட்டேன். அப்படி மனமும் மெய்யும் மொழியும் ஒருபடி இருக்கும். என்ன சொல்லுவானோ அதைதான் நினைப்பான், என்ன நினைக்கிறானோ அதைதான் பண்ணுவான். அதுல மாற்றம் மனசுல ஒண்ணு நினைச்சா வெளியில ஒண்ணு பண்ணாங்கிறது ராமன் கிட்ட இல்ல. இல்ல வாயில ஒண்ணு சொன்னா வெளியில ஒண்ணு செய்தாங்கிறது இல்ல. மனசு வாக்கு கர்மம் மூணு ஒருபடிப்பட்டு இருக்கும் ராமனுக்கு. ஏகரூபனா இரண்டு வார்த்தை சொல்லாதே ஆசிரித ரட்சணம் பண்ணதே அவன். எல்லாத்தையும் காப்பாற்றணும்னே இருக்கிறவன் அவன். அடியார்களை காப்பாற்றணும்னு இருக்கிறது ராமன். இது எப்படி இருக்கிறது? அது தன்னை அழிய மாறி பொய் சொல்லி ரட்சிக்கும் இவன். இது எப்படி இருக்கிறது அப்படின்னா எத்தனை பொய் வேணா சொல்லிக்கலாம், நம்மளை காப்பாத்திக்கணும், நம்ம போய் சிக்கிடக்கூடாது யாருக்கிட்ட. அவன் எப்படி இருப்பான்? மனசு வாக்கு கர்மத்தினால ஒரே படிப்பட்டு இருக்கு. அடியார்களை காப்பாத்துறது பொய் சொல்றது இல்லேன்னு ஒரு தெய்வம். இது எப்படி இருக்கிறது அப்படின்னா நம்மளை காப்பாத்திக்கணும், நாலு அடி வாங்காம, இல்லாட்டி இந்த பொண்ணு அடிப்பான். அப்ப இவர்கிட்ட தப்பிக்கிறதுக்கு என்ன பொய் எல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லிக்கலாம்னு சுத்தறது தோணும். அப்ப அது எப்படி இருக்கிறது? தன்னை அழிய மாறியாவது அடியார்களை காப்பாத்துறதுன்னு இருக்குது அது. இது தன்னை அழிய மாறி பொய் சொல்லி ரட்சிக்கும் இவன். இப்படியே பொய் சொல்லி நம்மளை காப்பாத்திக்குவான் அப்படின்னு இருக்கிற கிருஷ்ணன். பகலை இரவாக்குவது ஆயிரமோடொன்று ஆயுதம் எடுப்பது எதிர்கள் மர்மங்களை காட்டி கொடுப்பது ஆய்த்து ரட்சிப்பது. இந்த கிருஷ்ணனுக்கு
ஏழா பொய்கள் உரைப்பானைக்கு சொல்ற. இதுக்கு ஏதாச்சும் ஒரு உண்மை இருந்ததான ஒரு உண்மையுமே இல்லை. ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னுச்சு அந்த மகாபாரத போர்ல. ஆனா ஆயுதம் எடுத்து இருந்தான், பீஷ்மரை கொண்டிருக்கு. அப்ப சத்தியம் பொய்யா இருக்குதானே? அப்போ 2 வார்த்தை இருக்கு. சொன்னது ஒண்ணு, நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன் இந்த மகாபாரத போர்ல அப்படின்னு. பீஷ்மரை கொண்டிருக்க அந்த பெரிய சக்கரத்தை எடுத்து நிக்கிறேன். அப்ப வார்த்தை பொய், பேசுறதெல்லாம் பொய். அந்த அர்ஜுனன் ஒரு சபதம் எடுக்கிறான். அந்த அர்ஜுனனை காப்பாத்துறதுக்காக அந்த சூரியனை மறைச்சு ராத்திரி ஆக்கிட்டான். சூரியன் இருந்தது பகல், அன்னைக்கே ராத்திரி ஆக்கிட்டான். அப்ப பகல்ல ராத்திரி ஆக்குறான். அப்ப அது போய் தானே ஒரு போர்ல அப்படி பண்ணலாமா? அது ஒரு பகவான் பண்ணலாமா? இன்னும் சாயந்தரம் ஆகவே இல்லை, சூரியனை தன்னுடைய சக்கராயத்தை கொண்டு மறைச்சு ராத்திரி ஆக்கிட்டான். அப்ப அப்படி பண்ணி இருக்கிறான். ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கான். கடைசியில துரியோதன் முதலான எதிரிகளை மர்மஸ்தானத்திலே காட்டி கொடுத்து அடிக்க வைக்கிறான் பாண்டவர்களை. துரியோதனை எப்படி சாவா அப்படின்னா அவனுடைய மர்மஸ்தானத்துல அடித்தாதான் சாவா. அது கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். அதை பீமன் கிட்ட சொல்றான், மர்மஸ்தானத்தை அடிச்சு அவனுக்கு கொண்டு அப்படின்னு. அப்ப அவனை கொள்றதுக்கு உபாயத்தை யார் சொன்னா? கிருஷ்ணன் தான் சொல்றான். அப்ப ஒரு தெய்வம் அப்படி பண்ணலாமா? அப்போ ஒருத்தரை கொள்றதுக்கு ஒரு பகல ராத்திரி ஆக்குறது, ஒரு சத்தியத்தை மீறதுக்கு இது சரியாக இருக்காது. அதனால ஏழா பொய்கள் உரைப்பானே, இது நம்பி எப்படிதான் இருக்க முடியும்? என்னதான் பண்ணும் எது பண்ணாதுன்னு யாருக்கு தெரியும்? அதனால ஆண்டவன் சொல்றான், ஏழா பொய்கள் உரைப்பானே. அப்போ என்னென்ன தோன்றதோ அதெல்லாம் பண்றது ஒரு தெரியும். பொய்கள் உரைப்பானே, ஒன்றல்ல இரண்டல்ல உண்மை போல இருக்கும் 100,000 பொய்களும் சொல்லுவான் கிருஷ்ணன். பொய்களும் ஆய்க்கான பாருங்க, ஒன்றே போல் இருப்பது 100,000 பொய்யாய்த்து சொல்லுவது. 1 2 இல்ல, 100,000 பொய்ய சொல்லுவானா அத்தனை உண்மை போல் இருக்குமா? தான் கிருஷ்ணன். அது மெய்யாய்த்து சொல்லுவது, சொல்ற பொய்யெல்லாம் மெய்யை போல இருக்குமா? இவன் பொய் கேட்டவரே இங்கே போதர கண்டீரே என்கிறாள். அப்படி 100 பொய் சொல்லுவான் அந்த கிருஷ்ணன். அவனுடைய பொய் மிகவும் வித்தியாசமானது. அப்படின்னு அவன் பொய் சொல்றான்னு தெரியாத அவளுக்கல்ல, எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அப்படி இந்த பொய் சொல்ற அந்த கிருஷ்ணன் சொல்ற பொய் அவளுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. அதுவே உத்தேசமாக இருக்கு அப்படின்னு ஆண்டாள் சொல்றான். அப்படி அந்த ஏழா பொய்கள் உரைப்பானே, 1000 பொய்களை எல்லாம் நிஜம் போல சொல்ற அந்த கிருஷ்ணனை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறேன். இப்ப மாலாய் பிறந்த அந்த 2 வரி பாருங்க. மாலாய் பிறந்த நம்பி மாறே செய்யும் மனாலடி ஏழா பொய்கள் உரைப்பான் இங்கே போதர கண்டீரே. மாலாய் பிறந்த நம்பிய பெண்கள் மேல இருக்கிற வித்தெல்லாம் ஒரு ரூபம் எடுத்தவன். கல்யாண குணங்கள் எல்லாம் நிறைஞ்சப்பட்டவனான கண்ணபிரன். நம்பி அப்படின்னா கண்ணபிரன். மாலையை செய்யும் மனாலனி, அத்தனை பிரியத்தை காட்டி காட்டி அவாடியெல்லாம் பைத்தியமாக்குறது. ஏன் அவன் மேல எத்தனை பிரியண்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவாடியெல்லாம் பைத்தியமாக்குறது. மாலையை செய்யும் மனாலனி, அவாடியெல்லாம் பைத்தியமாக்குறேன். இவளுக்கு அப்போ அவனுக்கு பிடிச்சிருக்கிறது. திட்டப்பம் கூட அந்த சேர்த்து என்ன சொல்றா? மனாலனை, தன்னுடைய கணவனை அப்படிங்கிற, என்னுடைய கணவனை. ஏழா பொய்கள் உரைப்பானே, எல்லா பொய்களை ஏகப்பட்ட பொய், 1 இல்ல 2 இல்ல, எல்லாம் உண்மை போல் இருக்கிற 100,000 பொய்களை உரைப்பாங்க. இங்கே போதர கண்டீரை, இந்த வழியாக போகிறது பாத்தீங்களா அப்படின்னு ஆண்டாலே கேட்கிறேன். அதுக்கு ஆண்டாலே பதில் சொல்லுகிற, ஆமா பார்த்தேன். மேலாள் பறந்தவையில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலா பெண்கள் பெருமானே பிருந்தாவனத்தை கண்டோம் என்கிறாள். மேலாள் பறந்த வெயில் காப்பான், மேலே பறந்த வெயில் நோக்குகைக்காக வினதை சிறுவன் என்றபடி. மேல கிருஷ்ணாவதார காலத்துல கிருஷ்ணன் அப்படி கீழே போன அப்படின்னா மேல அந்த கருடன் பறந்துட்டே இருப்பாங்க. கருடன்கிறவன் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவன், பெருமாளுக்கு விட கம்மி தானே. அதனால வினதை சிறுவன் அப்படின்னு சொன்னாங்க. மேலாள் பறந்த வெயிலை நோக்குகைக்காக வினதை சிறுவன் என்றபடி. ஏன் இந்த வினதை சிறுவன் சொன்னார்? அதாவது அந்த வினதைக்கு புத்தனாக பிறந்திருந்தான் கருடன். அவனுடைய சிறுவன் ஏன் சொல்லணும்? கருடன்னே சொல்லியிருக்கலாம். அப்படின்னா அவன் ஒரு கிங்கர்ன போல மேல அந்த கைங்கரியம் பண்ணணும். அதனால வினதை சிறுவன் அப்படின்னா ஆண்டாள் சொல்றான். ஆண்டாள் பாக்குற வியூ அப்படி சொல்றான். என்றாள் ஆண்டாள் என்றாள் செய்த வித்தனாய் அவனுக்கு குடையிடுவான் இவளுக்கு பவ்யனாய் இருப்பது கர்ப்பதாசன் என்றுமா போலே. அவனுக்கு குடையாய் இருக்கிறவன் ஆண்டாள் தானே இந்த பாசத்தை சொல்ற. வினதை சிறுவன் அப்படிங்கிற. ஆனால் இப்படி சொல்லலாம் அப்படின்னா பெருமாளுக்கு கொடை அப்படின்னா இவளுக்கு அடிமைதானே. இவ யாரு? பெருமாளுடைய பத்னி தானே ஆண்டாளுங்கிறவன், பூமி பிராட்டி தானே. அப்ப இவளுக்கு அந்த கருடன்கிறவன் தன்னுடைய புத்திரனை போல தானே. அப்போ புத்திரனை சிறுவன் சொல்லக்கூடாதா?
அதனால பெருமாளுக்கு கொடையா இருக்கிறான். அப்ப இவனுக்கும் அத்விதீயமானவன் தானே, பவ்யன் தானே இவனுக்கும் இவளுக்கும். அதனால வினதை சிறுவன் என்றபடி அவனுக்கு கொடையிடுவான், இவளுக்கு பவ்யனாக இருப்பது. அதனால வினதை சிறுவன் அப்படின்னு. அப்ப ரெண்டு காரணம். ஒண்ணு அவன் கைங்கரிபரன், அதனால சொன்னான். இன்னொன்னு தன்னுடைய கணவனுக்கு அவன் ஆர்ப்பட்டவன், கொடையாக இருக்கிறான். அப்ப அவன் இவளுக்கும் கொடை தானே. அப்ப அவனை வினதை சிறுவன் அவசியம் சொல்லணும், அதனால சொன்னான். அப்படி இருக்கிற அந்த வினதை சிறுவன் மேலா பெண் கீழே வருவாங்க. பெரிய உடையார் மேலே வெயில் படாதபடி சம்பாதி மறைத்தா போல இவரையும் பெரிய திருவடி சிறகின் கீழே நின்று விளையாட கண்டோம். இது ராமாயணத்துல நம்ம ஜடாயு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு தான் பெரிய உடையார்னு பேர். சம்பிரதாயத்துல ஜடாயுன்னு சொல்றது இல்லை, பெரிய உடையார்னு பேர் அவருக்கு. அந்த பெரிய உடையார் இருந்தா, பெரிய உடையாருக்கு வந்து அப்ப வயசாயிட்டு கொஞ்சம் கடைசி நேரம். ராமரை பார்க்கிறப்ப அவருக்கு வயது விருத்திரம். தசரதனுடைய ஃப்ரெண்டு. தசரதனுக்கு 66,000 வருஷங்கள் முடிஞ்சது தானே ராமர் அவதாரம் பண்றப்ப. அவருக்கு கூட துளியர் அப்படின்னா அந்த ஜடாய்க்கு எவ்வளவு வயசு இருந்தது? 66,000 வருஷங்கள் பக்கத்துல ஆயிருந்தது. அதனால அவரும் விருத்தர் கட்டப்பட்டிருப்பார். அவருக்கு ஒரு அண்ணா, அவருக்கு சம்பாதின்னு பேரு. அவர் ஒரு பெரிய இதுவும் கழுகு தானே, ஜடாயு அப்படிங்கிறது கழுகு. அவருக்கு அண்ணனா இருந்த சம்பாதியும் ஒரு கழுகு. அவருக்கு இவர் ரொம்ப பிடிக்குமா, யாரையா இந்த சம்பாதிக்கு இந்த ஜடாயுவை ரொம்ப பிடிக்குமா. அதனால ஜடாயு எங்க போனதும் சம்பாதி அவருக்கு மேல பறந்து அப்படியே அந்த சிறகுகள் எல்லாம் அப்படி விரிச்சு இவனுக்கு நெல்ல கொடுப்பாரா சம்பாதிக்கு, ஜடாயுவுக்கு. இது ராமாயணத்துல நம்ம காணப்படுது. இது அயோத்தியா காண்டத்துடைய கடைசியில அந்த சீதைய சிறை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜடாயு பத்தி சொல்றப்ப, ஜடாயுவுக்கு ஒரு அண்ணன் சம்பாதின்னு இருந்தா அவன் அப்படி கண்ணுல வச்சு தன்னுடைய தம்பியான ஜடாயுவை காப்பாற்றுவான். தன்னுடைய சிறகுனாலே வெயில் படாதபடி இந்த ஜடாயுவை காப்பாற்றுவான் அப்படின்னு காணப்படுது. பார்த்து பிரமாணத்தையும் கெடுக்கிறேன். அப்படி அந்த சம்பாதி எப்படி அந்த ஜடாயுவை காப்பாத்தினாரோ கண்ணும் கருச்சுனார், அது போல இங்க கிருஷ்ணனாக பகவான் வந்து அவதாரம் பண்ணியிருக்கிறார். எந்த பகவான்? தைகுண்டத்துல இருந்து பகவான். அங்கிருந்து இவகிட்ட தப்பிச்சுதான் இவர் வந்திருக்காரு. அவர் கீழே வந்துட்டார். எப்ப அந்த தூபம் தரான்னு நன்னீர் ஆட்டியன் தூபம் தரான்னு கத்தன முதல் பாசுரத்தோட அவதாரிக கிருஷ்ணன் எதுக்கு வந்தான்? அங்கெல்லாம் அப்படி எல்லாம் ரெடி ஆகி பெருமாளுக்கு அப்படி மாலைகள் எல்லாம் ஏத்துட்டு அப்படி திருமஞ்சனம் பண்ணி அப்படி தூபக்கால் சமைக்கிறப்ப பெருமாள் அங்கிருந்து மறைச்சு போயிட்டாங்க. இப்போ கருடன் பாக்குற எங்க போனார் அந்த பெருமாள்? கீழே பார்த்தா வெண்ணெய் சாப்பிடறதுக்காக இங்க வந்து கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணிருக்கோம். கருடன் வந்து சரி நம்ம தலைவர் கீழே போயிட்டார், நம்மளும் போவோம் அப்படிங்கறக்காக அப்போதே கருடன் வந்துட்டான். அதனால கிருஷ்ணாவதார காலத்துல எப்போதுமே அவருக்கு மேல கருடன் உண்டு. அதனால கிருஷ்ணன் எங்க நடந்தாலும் மேல அப்படியே சிறக வச்சுட்டு அவர் மேல வெயில் படாதபடிக்கு அப்படியே பறந்து வந்துட்டே இருப்பார். எப்படி சம்பாதி அந்த பெரிய உடையார காப்பாத்தினாரோ அப்படி நம்ம கிருஷ்ணனையும் காப்பாத்திட்டு இருக்கிறார். யாரு? கருடன். என்று இவனையும் பெரிய திருவடி சிறகின் கீழே நின்று விளையாட கண்டோம் என்கிறாள். அந்த கருடனுடைய தன்னுடைய சிறகெல்லாம் மேற்கட்டியாக அப்படி விரித்து வெயில் படாதபடி காக்க அப்படி மறைத்து நிற்க அந்த சிறகன் கீழே ரொம்ப அந்த நிழல் பிரதேசத்துல கருடனுடைய சிறகு கீழே இருக்கிற அந்த நிழல்ல தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அந்த கிருஷ்ணன் விளையாடுறதை நான் பிருந்தாவனத்திலே பார்த்தேன் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறான். அப்போ மாலாய் பிறந்தனும் ஏ மாலே செய்யும் மனாலனை ஏலா பொய்கள் உரைப்பானே இங்கே போத கண்டீரே மேலாள் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னோ மேலா பெண்கள் வருவானே பிருந்தாவனத்தை கண்டோமே. அந்த கிருஷ்ணனை நான் பிருந்தாவனத்திலே கண்டேன். அவன் தன்னுடைய தோழர்களோடு சந்தோஷமாக அந்த கருடனுடைய சிறகன் கீழே விளையாடுறதை நான் பிருந்தாவனத்திலே கண்டேன் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தை பூர்த்தி பண்ணுகிறாள். 3 பாசுரம் முடித்தது. அடுத்த 3 பாசுரத்தை காலையில எடுத்துக்கோம். 4, 5, 6 காலையில பார்த்தோம்னா, நாளைக்கு சாயந்தரம் 7, 8 பார்த்தோம்னா இந்த திருமொழியில 8 பாசுரம் பூர்த்தி ஆகும். அப்புறம் ஆண்டாள் கல்யாணம் எல்லாம் பூர்த்தியாகி வெள்ளிக்கிழமை காலையில மிச்சம் இருக்கிற 2 பாசுரத்தையும் அனுபவிச்சு சாத்துமரை பண்ணிடுவோம். நாளைக்கு வேகமா காலையில 3 பாசுரமும் நாளைக்கு சாயந்தரம் 2 பாசுரமும் எடுத்தோம்னா பாசுரங்கள் பூர்த்தியாக 2 மாத்திரம் மிச்சம் இருக்கும். அது வெள்ளிக்கிழமை எடுத்துக்கலாம். நம்மளோட வெள்ளிபுத்தூர் வழங்க வந்தால் வழியா அம்மா யாரும் லெப்ட் ஆக வேண்டாம். ஆண்டாளுடைய கல்யாணம் நம்ம பண்ணாலும் முடிவு பண்ணி 5 நாள் கல்யாணம். வியாழக்கிழமை திருக்கல்யாணம் உற்சவம். அதுவே முதல்ல எல்லாம் கல்யாணம்ன்றது 5 நாள் தான் நடக்கும். நமக்கு இத்தனை அனுபவத்து இத்தனை பக்தி ஆண்டாள் நம்ம கூட்டி இருக்கிறார். அது ஆண்டாளுக்கு நம்ம அப்படித்தானே கொண்டாடணும். அப்படி ஏதோ பேரு கொண்டாடணும்னு இருந்தா நல்லா இருக்குமா? அதனால 5 நாள் உற்சவம். வியாழக்கிழமை ஆண்டாளுடைய திருக்கல்யாண உற்சவம் காலையில. அதுக்கு அனுகூலமா நாளைக்கு காலையில ஸ்வஸ்தி வாசகம்
நாளைக்கு அந்த இதி பார்த்துட்டு நீங்க எல்லாம் அன்பைக்கலாம். நாளைக்கு அஷ்டமியா இருக்கிறது. அதனால நாளைக்கு தான் தொடங்கணும். ஆனா நாளைக்கு அஷ்டமிங்கிறதுனால இப்ப மாத்திரம் நம்ம பாராயணம் தொடங்கி போறோம். அழகுமலவல்லன்னு லிங்க் இருக்கு. இது பூர்த்தியானது அது லெஃப்ட் ஆயிட்டு 5:30க்கு நீங்க அதுல கனெக்ட் பண்ணீங்கன்னா 5:30க்கு நீங்க திருப்பாவை பாராயணம் மாத்திரம் இருக்கு. கொஞ்சம் பேருக்கு மாத்திரம் கொடுத்துருக்கேன். மித்தமெல்லாம் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. நாளைக்கு இருக்கு. நாளைக்கு சாயந்தரமும் திருப்பாவை பாராயணம் இருக்கு. யாரெல்லாம் இப்ப பேர் வரலையோ அவள்லாம் நாளைக்கு காலையில வந்து நான் பேரெல்லாம் யாருன்னு எடுக்க நாளைக்கு காலையில வந்து சேவிச்சுக்கலாம். நாளைக்கு சாயந்தரம் சேவிச்சுக்கலாம். காலையில திருப்பாவை தான், நாளைக்கு சாயந்தரம் திருப்பாவை தான். 4ஆண்டில இருந்து 4:30 மணி பாராயணம் காலையில சாயந்தரம் உண்டு. எல்லாருமே அவங்க பாசத்தை வந்து கொஞ்சமா சேவிச்சிருங்க. எல்லாத்தையும் சேர்ந்து வெள்ளிக்கிழமை சாத்துமரை பண்ணிக்கலாம். காரானந்தலாய் காண தவதரித்தாழ்வாடிய விமலமாம் திருவாடி புறத்தாழ்வாடிய விஷ்ணுசுத்தன் வளர்த்தெடுத்தலங்கிளியாழ்வாடியே அமல திருப்பாவை யாரும் அடித்தாழ்வாழ்வாடி ஆக நூற்றன் இந்த 3 தாழ்வாடி அமதமாம ரங்கனுக்கு மாலையிட்டாழ்வாடி ஆண்டாள் தம் எதிரிகள் அனவரதம் பாடியே ஸ்ரீமத் கிருஷ்ணசுத்தாரி மனோனந்தர ஹேதவே நந்தரந்தர சுந்தரியை கோதாயி நித்யஸ்ரீ நித்யமங்கலம் ஸ்ரீநகரியா மகாபுரியாம் தாமர்கன் உத்தரே தடே தந்தரீம் மூலதாம் நே சரகோபாய மங்கலம் ஸ்ரீமதானி ஸ்ரீநகரிநாதாய கலிவேகனே சதஸ்கவி பிராணநாதாய பரகாலாய மங்கலம் ஸ்ரீமத் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவச்சுனே காந்திமத்யாம் பிரசூதாய திராசாய மங்கலம் மங்களாசாசன வரைகி மதாச்சாரிய புரோகமே சர்வே ஆச்சாரிய விக்கிருதாயாத்த மங்கலம் கம்ய காமாத்துமணித்தராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாஜனே போயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். யாருக்கெல்லாம் பாட்டு வருமோ அவங்கெல்லாம் ஆண்டாளை பத்தின பாட்டு, ரங்கநாதனை பெருமாளை பத்தின பாட்டோ பொதுவா ஆண்டாளை பத்தி பார்த்து வைங்க. வியாழக்கிழமை காலையில கல்யாண உற்சவம். அன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ஆண்டாளும் பெருமாளும் ஊஞ்சல் இருப்பா. இப்ப யாரெல்லாம் பாட்டு சேவிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா எல்லாரும் பாட்டு பாடலாம். வியாழக்கிழமை சாயந்தரம் பார்த்து வைங்க எல்லாரும்.